ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்கு கூட என் பிரதர் ஃபேன்ஸி சொல்லிட்டு ஒன் ஷாட் ஒன்று போட்டுருப்போம்டா. 2 பார்ட் போட்டிருப்போம். 3/3 ஃபைன் பார்த்தா ஓகேவா? ஸ்டோரி ஞாபகம் வந்தால் ஓகே, நம்ம கேட்டுக்கோங்கடா. அப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். செகண்ட் பார்ட் வந்துட்டு எப்படி பண்ணிருக்கோம்னாக்கா, நம்ம ஜிமினும் ஜெக்கியும் ஒரு லிப்ரோல் பெக் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. கடவுள் என்ன இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க எப்படி சொல்லிட்டு இருக்கா? ஜிம் கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறேன். ஏண்டா நான் பக்கத்தில் ஒருத்தர் நின்றுட்டு நீ போட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கா அவனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க ஜெக்கி கிட்ட. கிஸ் இல்லைடா, ஜஸ்ட் பெக் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறோம். நீ தான் ஜெக்கி இல்லை சொல்கிறாங்க. நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் வேணாம், நான் கிளம்புற சொல்கிறாங்க. அப்போ போங்க ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறோம். சாப்பிட்டு போகிறடா அப்படி கேட்குறாங்க. வேணாம் நானே கிளம்புற சொல்கிறாங்க. ஆனால் என்னப்பா அவன் ஆன்ட்டி தான் உனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சு பார்க்குறாங்க, நீ எனக்கு அங்கே ஜாலியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன்டா ஓகேவா, எனக்கு டைம் இருக்குன்னு சொல்கிறேன்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி காய் பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப தான் எனக்கு ஹோப் சீக்கிரம் வந்து ஓகே சொல்லணும் ஆசையாக இருக்குது சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்லுவார் போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் சார் ஓகே பாய் சார் போயிடுறாரு. ஜிம்மி பார்க்குறாங்க. இவர் எப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ரொம்ப நல்லதாண்டா, சும்மா டீஸ் பண்ணுவோம் அவ்வளோதான் ஓகே, மற்றபடி ரொம்ப நல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படியே அம்மா சொல்லிட்டு ரொம்ப நல்லதான். சரி ஓகே நம்ம போய் சாப்பிடலாமா சொல்லிட்டாங்க. வாங்க சொல்லிட்டு 2 பேர் கூட வருஷம் பார்க்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம்மி சாப்பிட்றாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அவருக்கு ஜெக்கியோட ஹேண்ட்மேட் கூட அவருக்கு பிடிச்சிருக்கு. ஜங்கா உண்மையாக நீங்களே ஹேண்டெல்லாம் மேக் பண்ணதா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்னோட ஹேண்ட்மேட் ஃபுட்டு தான்டா சொல்கிறாங்க. உண்மையாக நீங்கள் தான் மேக் பண்ணீங்களா ஜிம் கேட்குறாங்க. ஏன் இப்படி ஒரு டவுட் உனக்கு சொல்கிறாங்க. இல்லை இவ்வளோலாம் குக் பண்ண வருமா உங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் வரும் சொல்கிறாங்க. பரவாயில்ல ரொம்ப லக்கி தான் என்ன சொல்கிறாங்க. ஏன் அப்படி ஜெக்கி கேட்குறாங்க. இல்லை நம்மளுக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எப்படி குக் பண்ணி தருவீங்களா ஜிம் கேட்குறாங்க. நம்மளுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படி இருந்துச்சு அவங்க அப்புறம் சொல்கிறாங்க. நம்ம அப்பா அப்பாவுக்கு தெரிஞ்சு அவங்க பிளஸிங்ஸோட மேரேஜ் படிப்போம்ல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். ஓ அப்படி சொல்கிறேன். ஆமாம் இந்த மேரேஜ் உங்களுக்காக நான் பண்ணிக்கிட்டது சரியா, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும், நீங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணக்கூடாதுக்காக நான் பண்ணிக்கிட்டது. அது நம்ம அப்பா அம்மாவுக்காக ஒரு மேரேஜ் பண்ணிப்போம்லாம் சொல்கிறாங்க. கரெக்டு தான். அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் டெய்லி குக் பண்ணி தரணும் சரியா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவ்வளோதானே குக் பண்ணி கொடுத்துட்டா போச்சு அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தேங்க்யூ நான் சாப்பிட்றேன். ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ரசிச்சு பார்க்குறாங்க. உனக்கு பிடிச்சிருக்கா ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் ஜிம் சாப்பிட்ருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சாப்பிட அப்படி சொல்கிறாங்க. ஜிம் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. இப்போ ஜெக்கி சாப்பிட்டு முடிச்சிடறாங்க. சார் ஓகே தூங்கலாமா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் ஜெக்கி கூட தான் தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கூட எதுவுமே நடக்கல. ரொம்ப அழகா அவர் பார்த்துக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது இல்லையா. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு இது கூட பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கா எனக்கு இது கூட பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு சீக்கிரட்டா. ஆனால் நீங்கள் வந்துட்டு நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்கோம். நான் இப்போ அப்பா அம்மா கூட தான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே ஏன்னா ஒரு பாய் ஃப்ரெண்டு நமக்கு இருக்கிறதுக்கும் ஒரு ஹஸ்பண்ட் நமக்கு இருக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்க. அப்படியே என் ஹஸ்பண்ட் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது, ஹாப்பியாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குற ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. கரெக்டு தான் எனக்கு பிடிச்சிருக்கு ஜங்கா சொல்கிறாங்க. இது நான் தனியாக ரொம்ப பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. அச்சோ அப்படி சொல்ல அப்புறம் சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குற நீ ஹாப்பியாக நானும் ஹாப்பி தான். ஆனால் எனக்கு ரொம்ப டேஸில் அப்படி இருக்க முடியாது ஓகேவா, சீக்கிரமே எனக்கு உங்க கூட இருக்கணும் ஜெக்கி சொல்கிறாங்க. அவ்வளோதான் சீக்கிரமே ஷுகாக மேரேஜ் ஆயிடும். அப்புறம் ஒன்றா இருக்கலாம் ஓகேவா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே நானும் இந்த ஹோப்போட வெயிட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. வாங்க தூங்கலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேப் பண்ணி தராங்க. ஜிம்முக்குலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, ப்ரௌடாக இருக்குது. ஜெக்கி நம்ம சொல்கிறதுல ஜெக்கி புரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படி ஒரு சைட் பார்க்கலன்னா எங்கே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. அந்த பொண்ணு எப்போ ஒரு வாக்கிக்கிறாங்க. இப்போ அவங்க பர்சன் பார்த்து நாளைக்கு கூட்டி வருவாங்க சரியா சொல்லிட்டு நாளைக்கு ஆகும்னு சொல்கிறாங்க. சுகர் நினச்சிட்டு இருக்கா நம்ம ட்ரிப் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு கூப்பிட்டு வர முடியும் என்ன பண்ண முடியும் சொல்கிறாங்க. எங்கே அந்த டைம் ஒத்து பண்ணாமல் சொல்கிறாங்க. பாருங்க அந்த பொண்ணுக்கு சுகர் ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா, ஃபோட்டோ காமிச்சுக்க ரொம்ப பிடிச்சிருக்காமா, நேரில் வர மீட் பண்ண வைக்கிறோம் சரியா சொல்கிறாங்க. தனியாக அனுப்பலாம் நம்ம 2 போய் கேன்சல் பண்ணுறோம். இப்போ ஃபேமிலி மீட் பண்ண போ அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கும், அந்த பொண்ணுக்கிட்டே எனக்கு என்ன பிடிக்கும் சொல்லிட்டு கேட்டு சரி பண்ணுறோம் சரியா சொல்லிட்டு சுகர் அப்பா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகர் நம்ம பார்க்குறாங்க. கரெக்டு தாங்க சொல்கிறாங்க. பாவம் இவங்க இப்படி இருக்கானே சொல்கிறாங்க. இவன் இப்படி இருந்தால் ஜிம்மில் ஒருத்தர் சொல்கிறாங்க. ஜிம்மில் ஏஜ் இருக்குங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் ஏஜ் இருக்கு மாதிரின்னு சொல்ல இருந்தாலும் அவன் ரொம்ப ஒரி பண்ணுறா திரும்ப ஒவ்வொரு டைம் வேண்டிய கேன்சல் பண்ணிட்டு அவன் ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருக்கான் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்போ சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக தான் சொல்கிறாங்க. இவனுக்கு ஒரு மேரேஜ் ஆனால் ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அப்புறம் சீக்கிரமே ஜிம்முக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும் சொல்லி ஜிம்மில் அப்போ சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா ஆனால் அவங்க குழந்தை சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லாமல் அவனுக்கும் மேரேஜ் ஏஜ் வந்துச்சுங்க ஓகேப்பா, அவனுக்கும் மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. அடப்போங்க இப்போ தாங்க ஜிம்மில் காலேஜ் முடிச்சிருக்காங்க, ஆஃபீஸ் ஜாயின் பண்ணியிருக்கான், அதுக்குள்ளே மேரேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப டேஸ்க்கு என் பையன் கூட இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பாவும் சரி சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு சின்ன ஒரு டவுட் இருக்குது. எனக்கு ஜிம் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்காரு, அதனால தான் ஒரு டவுட்டு மேபி யாராவது ஜிம் டேட் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு டேட் பண்ணாக்க அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும் ஜிம்மில் அப்பா குறிச்சு இப்போ போயிருந்தா. இப்போ இவங்க 2 பேரும் நைட் பேசிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்த்தா நம்ம ஜெக்கியும் ஜிம் ரொம்ப அழகாட்டு இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறேன் காட்டி சொல்லிட்டு அழகாக மேக்கப் பண்ணிவிடுறாங்க. எதுக்கு எனக்கு இதில் ஜிம் சொல்கிறாங்க போட்டுக்கோ ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் சரி சொல்லிட்டு அழகாக மேக்கப்லாம் போட்டு விட்டுருக்காங்க.
இருக்காங்க. அப்படி நம்ம சுகா சரி பார்க்கல சுகர் டேட் இருக்காங்க. அப்போ வெளில போகலாமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அவங்க போட்டிங் போகிறாங்க. அவங்க போயிட்டு அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தானே, ஒரு அசாட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து போட்டிங் போகிறாங்க. அவங்க போட்டிங் போகும்போது ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் போட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சுகா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு சுகாவே பார்த்துருக்கேன், இந்த பொண்ணு என்னையும் பார்த்துட்டு இருக்கா சொல்லிட்டு சுகா கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. அந்த பொண்ணு அப்படி சுகாவே பார்த்துட்டு போட்டிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த பக்கம் சுகாவோட பேரண்ட்ஸ் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அந்த போட்டிங்லாம் முடிஞ்சிருக்கும். இந்த பக்கம் ஜிம்மின் ஜிக்கி பார்த்தா ஆஃபீஸில் அவங்க பிஸியாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ காய் வராங்க. அப்படியே காய் வந்து ஜேகேவோட நெக்கலை பார்க்குறாங்க. என்னடா அப்படி கேட்குறாங்க. இல்லை மஸ்கிட்டோ போயிட்டு எதுவும் சொல்கிறாங்க. மஸ்கிட்டோ போயிட்டா ஏன் அப்படி ஜே கேட்குறாங்க. இல்லைடா நேற்று ஒய்ஃப் கூட இருந்து ஏன் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. என்னடா பேசிட்டு இருக்கா அது கேட்குறாங்க. இதெல்லாம் போச்சுட்டு ஒய்ஃப் கூட இருந்தா சொல்லிட்டாங்க. டே இப்போ என்னடா பேசிட்டு இப்படி பேச ஓகேவா, அவன் எனக்கு ஒய்ஃப்டா, எங்களுக்கு ஜஸ்ட் மேரேஜ் ஆகிருக்கு ஓகே, மற்றபடி எதுவும் இல்லை. எனக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு எப்போலாம் எங்கள் பேரண்ட்ஸுக்கு எப்போ தெரியுதோ எப்போ வந்துட்டாங்க ஒன்றா எங்கள் எல்லாருக்கும் பர்மிஷன் எல்லாருக்கும் பர்மிஷன் மேரேஜ் பண்ணிக்கிறோமோ அப்போ தானே ஒன்றா இருக்கும் ஓகேவா சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. ஓ அப்படி ஒன்று இருக்கா அம்மா சொல்கிறாங்க. நான் தப்பாக புரிஞ்சுட்டுனா சொல்கிறாங்க. நீ எப்போ தப்பாக தானே புரிஞ்சு போப்பா அப்படி சொல்லிட்டு ஜெக்கி திட்டுறாங்க. இப்போ காயும் சரி இப்போ சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போது நம்ம சுகா சரி பார்த்தோம்னா சுகா வந்துட்டு ஆஃப்டர்நூன் உட்காந்துருக்காரு ஒரு டேபிளில் சாப்பிட்ருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் அதே ரெசார்ட்டில். இப்போது நம்ம அந்த பொண்ணு சுகா பார்த்துருக்கா. சுகாவுக்கு இந்த மாதிரி கேட்கலாம்னு வந்து ஏமா என்ன பார்த்துருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் இருக்குது. அவருக்கு எதுவும் கேட்காம சரி ஓகே சாப்பிட்ருக்காரு. அந்த பொண்ணு சாப்பிட்டுப்போம். அன்றைக்கி நைட்டு தந்தா நம்ம சுகா பேரண்ட்ஸ் கொடுக்குறாங்க. சுகா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க, என்ன பார்த்துட்டாங்க வா வெளில போகிற சொல்லிட்டாங்க. சரிப்பா சொல்லிட்டு சுகர் பேரண்ட்ஸ் மூணு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஆப்போசிட்டில் அந்த பொண்ணு அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா அப்புறம் இன்னொரு பர்சன் வந்துட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் மாஸ்க் வெயிட் பண்ணியிருக்காங்க கூட வந்துட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டாக அவங்க பேர் சேர்ந்து ஒரு பிளேஸில் மீட் பண்ணி இப்போ ஒரு ஸ்டோன் வச்சு கொண்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க மிஸ்டர் கிம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிவனா பார்க்க போகிறாங்க. சொல்லுங்கள் மிஸ்டர் பார்க்க சொல்கிறாங்க. உட்காருங்க சரி உட்காருங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. சுகா பார்க்குறது என்னப்பா சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணி சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா அம்மா ஆமாம் சுகா வெயிட் பண்ணி சொல்லிட்டு உட்காருங்க. போய் சுகா நின்றுட்டே இருக்காரு. ஆப்போசிட் அந்த பொண்ணு நின்றுருக்கா. இப்போ அந்த பர்சனுக்கு ஒரு மாதிரி இருக்கவங்க பார்த்துட்டு இருக்காங்க சுகாவை. அப்பா சொல்கிறாங்க என்ன டேப் சொல்கிறாங்க. இந்த பர்சன் சொல்கிறாங்க இதை நான் தங்கச்சிக்கு பார்த்துருக்க பையன் எப்படி இருக்கான் கேட்குறாங்க. பேர் இன்னும் அழகாக இருக்கானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் ஒரு மாதிரி இருக்கா வந்து நம்ம டேரை ஓகே டேப் பார்க்குங்கப்பா. இந்த பர்சன் தான் நம்ம டேனாக்க சொல்கிறோம். ஆமாம் டேனாக்க பார்த்து பையன் தான் இப்படி நல்லா இருக்கானே சொல்லுவோம். டேனாக்க டக்குன்னு பிடிச்சிச்சு. எவ்வளோ ஃபோட்டோ காமிச்சு வரைக்கும் அவருக்கு வந்து பிடிச்சதே இல்லை. இந்த ஃபோட்டோ காமிச்சு டக்குன்னு பிடிச்சிச்சு தெரியுமா. எனக்கு இந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க ஒரு மியூசிக் ப்ரொடியூசர் ஓகேவா, ரொம்ப நல்ல பையன், அவ்வளோ சமத்தாக இருப்பான். நம்ம அவங்க எப்படி கொஞ்சம் கோல்டு ஆனால் ரொம்ப நல்ல பையன் அப்படி சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி எல்லாமே விசாரிச்சிட்டேன் ஓகேவா. அதுக்கப்புறம் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணேன் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மேரேஜ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்காக வர வச்சு ஃபாரின்லேருந்து சொல்கிறாங்க. நீ வரக்காக வெயிட் பண்ண ஓகேவா. ஏன்னா நீ வீட்டில் ஃபஸ்ட்டு பையன் இல்லையா, உன்னோட பர்மிஷன் வேணும்ல, அதாவது உன்னோட விருப்பமும் வேணும்ல. அதில் உன் தங்கச்சி சொன்னா நான் அப்போ பிடிக்கணும்ப்பா சொல்லிட்டு அதில் வர வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் அப்பா சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்பா அதை சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அது மாஸ்க் ரிமூவ் பண்ண ஃபஸ்ட்டு அப்படி சொல்லிட்டு டேவிட் அப்பா சொல்கிறாங்க. அது சொல்ல மாஸ்க் ரிமூவ் பண்ண அப்படி சொல்கிறாங்க. இன்ட்ரோ பண்ணி வைக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவ் மாஸ்க் ரிமூவ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகா அப்படி நேரம் அமைதியாக இருந்துப்பாரு. இப்போ பார்க்குறாங்க. ஏன்னா அவருக்கு சைட் ஃபேஸ் வந்து எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கும். அதில் தான் பார்த்தாக்கா அந்த பர்சன் பார்த்தோம் டேக்கு சுகாக்கு ஒரு மாதிரி இருக்குது. சுகா அப்படியே ஹேண்டில் ஒரு மாதிரி அவருக்கு லைட்டாக சுகா ஆகிடுச்சுக்கு பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாரை பார்க்குறேன். சுகா சொல்லிட்டு ரூம் போவா சொல்கிறாங்க. அங்கே பா சுகா எக்ரோட ஹைட் பண்ணி உட்கார சொல்கிறாங்க. அப்பா சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு இப்போ ஜிம்னா அப்பா வந்துட்டு சுகா உட்கார வைக்கிறாங்க. அப்போ சொல்லிட்டு டேனா வந்து உட்கார வைக்கிறாங்க. அந்த பொண்ணு டேரா ஓகேவா. டேரா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பொண்ணு உட்கார வைக்கிறாங்க. நம்ம டேவையும் உட்கார வைக்கிறாங்க. டேவோட பேரண்ட்ஸ் இப்போ இவங்க எல்லாருமே உட்காந்துருக்காங்க. சுகாக்கு ஒரு மாதிரி ஆக்குவராக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் டேக்கு அதோட ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம 2 பேரும் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க பாருங்கள். நம்ம வந்து இந்த ட்ரிப் வரல ஓகேவா. அவங்க 2 பேரும் காலேஜ் ஃபிக்ஸ் பண்ண தான் வந்தோம். டேனாக்கு சுகா ரொம்ப பிடிச்சிருக்கு. சுகாவுக்கு டேனாவை பிடிச்சினாக்கா மேரேஜ் பண்ணலாம் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாக்கு ஒரு மாதிரி இருக்கா பா சொல்கிறாங்க. எனக்கு ஓகேப்பா சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு சுகா அப்போ ஷாக் ஆகிறாங்க. சுகான்னு என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஓகேப்பா அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாக்கு வந்து ஹேண்ட் சுகரெலாம் போயிடுது. அப்படியே போல்ட் ஆகுறாங்க. எந்த இடத்துல அவமானப்பட்டோமோ அதெல்லாமே மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வந்துட்டு போல்டாக இருக்காரு. எனக்கு பிடிச்சிருக்குப்பா எனக்கு மேரேஜ் பண்ணிக்கிறேன் சொல்லி ஓப்பனாக சொல்கிறாரு. சுகாட அம்மாவுக்கு ஷாக்காக இருக்குது. உண்மையாக இது நம்ம சுகா தானே, நம்ம சுகா தான் பேசுகிறானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இந்த பக்கம் நம்ம டேக்குனா அப்படியே ஒரு மாதிரி கோவம் வந்துட்டுருக்கு. இப்போ டே பார்க்குறாங்க. அப்பா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. எனக்கு இந்த மேரேஜ் விருப்பம் சொல்கிறாங்க. மேரேஜ் உனக்கு இல்லை உன் தங்கச்சி கிட்ட அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. நான் சொல்கிறது என் தங்கச்சி மேரேஜில் விருப்பம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ டேனை பார்க்குறான்னா என்ன பேசிட்டு இருக்கா, எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு வந்துட்டு அவரை மேரேஜ் பண்ணிப்பா சரியா, நீ எதுக்கும் இன்டர்ஃபியர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டுருக்கா. இப்போ நம்ம டே பார்க்குறோம். ஏன்ட்டு யாரும் நான் சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எனக்கு தெரியாது, எனக்கு அவர் தான், எனக்கு அவர் பிடிச்சிருக்கு. நான் வந்துட்டு அவர் 2 டேஸாக பார்த்துட்ருக்கேன். எனக்கு அவர் தான் எனக்கு எப்போ ஃபோட்டோ பார்த்தா அப்போ பிடிச்சிச்சு, எனக்கு அவர் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அப்படியே அவங்களுக்கு எனக்கு பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. ஆமாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஒன்றும் வழிபடாதீங்க ஓகே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேக்குன்னா சமக்க ஒரு டக்குன்னு டே எழுந்திரிச்சிட்டாங்க. அப்படி இவங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன நினச்சிருக்கோம் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு சுகா டே கிட்ட
வராங்க சுகா கிட்ட எல்லாம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஷர்ட் பிடிக்கிறாங்க. டக்குன்னு நம்ம சுகா தான் டேவோட ஆண்டு தட்டி விட்டு ஒரு கடத்தில் பழிட்டு ஒரு அற வைக்கிறாரு. இந்த ஃபேமிலி ஷாக் ஆகிடுது. இந்த பக்கம் நம்ம டேவோட ஃபேமிலி, இந்த பக்கம் சுகாவோட ஃபேமிலி ரெண்டுமே ஷாக் ஆகிடுது. ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க என்னப்பா நடக்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுகா உனக்கு டேங்க தெரியுமா இல்லை டே உனக்கு சுகாவும் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டு பேர்ட்டையும் ஆன்சரே இல்லை. இப்போ நம்ம சுகாட அப்பா பார்க்குறாங்க. ஏன் சுகா நீ இது மாதிரி நடந்துக்க மாட்டேன், என்னாச்சு சுகா, ஏன் இந்த பையன் அடிச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த பொண்ணு பார்க்குறான். ஆனால் நீ எதுக்கு அவர் மேலே கையை வச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்க்குறாங்க. ஓ அவன் அடிச்சவங்க பெரிய விஷயமா இல்லை, ஆனால் நீ வந்துட்டு சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்க்க நீ தான் ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு டியானா சொல்கிறா. எனக்கு இது வரைக்கும் டியானா வந்து டேவை எடுத்து கூட பேச மாட்டேன், அண்ணா சொல்லிட்டு பாசமாக இருப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் டியானா இது வரைக்கும் எடுத்து கூட பேசுனதே சொல்லிட்டாங்க. ஆனால் பாரு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்பில் எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அது நான் சுகா தான் ஓகேவா, நீ எனக்கு அதுலேயே இது ப்ராப்ளம் பண்ணுற சொல்லிட்டு டியானா கேட்குறா. இப்போ சுகாக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன டியானா பேசுகிறா சொல்கிறாங்க. பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகேவா, எனக்கு அவர் வேணும் அப்படி சொல்லிட்டு இருக்கா. இங்கே பாரு சொல்லிட்டு எனக்கு அவர் பிடிச்சிருக்கு சரியா, அவர் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு அவள் சொல்கிறா. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. நீ ஒன்றும் உருப்படாது ஓகேவா, நீ ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்க, கண்டிப்பாக நான் உன்னை மேரேஜ் பண்ணிப்பா அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம பார்க்குறேன் எப்போ மேரேஜ் பண்ணிப்பா, என்ன லவ் பண்ணி எப்போ மேரேஜ் பண்ணிப்பா அப்படி கேட்குறாங்க. இப்போ எல்லாம் இப்போ ஷாக் ஆகிறாங்க. லவ்வாக சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சுகாட அம்மா பார்க்குறாங்க. அங்கே பார்ப்பாட்டேன் என்னப்பா நடக்குது புரியல, நீ வந்து என் சுகாவை சொல்லி என் சுகா உங்களை லவ் பண்ணனா உனக்கு ஆல்ரெடி தெரியுமா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லிட்டு இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சுகாவை அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சுகா கேட்குறாங்க என்னை பற்றி நீங்கள் விசாரிச்சிருப்பீங்களா, அப்போ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சா சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாப்பா உன ஏதோ ஒரு பையன் லவ் பண்ணி சீட் பண்ணிட்டு போனதான் நான் கேள்விப்பட்டேன் சொல்லிட்டு லவ் பண்ணுற பேரில் ஏதோ உன சீட் பண்ணதான் கேள்விப்பட்ட சொல்கிறாங்க. வேறு யாரில் இவன் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட பக்கம் கோவம் வந்துடுது. என்ன அப்படி கேட்குறாங்க. ஆமாம் அங்கிள் என்னை லவ் பண்ணுறது சொல்லிட்டு சீட் பண்ண போனது வேறு யாரும் இல்லை உங்கள் பையன் தான் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்குற நம்ம சுகாட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சுகார் அம்மா டேவோட பார்க்குறாங்க. என்ன டே அங்கே என்ன டே இல்லைன்னு அப்படி கேட்குறாங்க. அப்போ அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாட அப்பா டேவோட அப்பா சுகாட கணக்கு பழின்னு நம்ம டேவோட கணக்கு பழின்னு அறிஞ்சிட்டாங்க. இப்போ நம்ம டேவோட பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் எல்லாத்தையும் விசாரிச்சேன் அந்த டீட்டெயிலாம். அப்போ ரொம்ப கஷ்டமாக தெரியுமா, எதுக்கு ஒரு பையன் லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஃபீலிங்ஸில் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு அது நீ தானா, ஓ அந்த பையனோட ஃபீலிங்ஸில் ப்ளே பண்ணுறது ஃபாரின் போனியா அது கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க. பாருங்க படம் பண்ண தப்பு தான் சொல்ல மாட்டேன் சரியான ரொம்ப லவ் பண்ணுறேன், அவன் என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் சரியா, அவன் எவ்வளோ லவ் பண்ணு சொல்லிட்டு அவன் இருக்க முடியாது சொல்லிட்டு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் ப்ராங்க் பண்ண தப்பு தான் சரின்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு அவன் வேணும் எல்லா உடம்பு இருக்க முடியாது அவன் எனக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் ரிட்டன் வந்து அவன் பார்க்குறதுக்கு ஆசை ஓகேவா, அவன் ஹார்ட்டாக இருப்பான் அவங்க டேஸ் அவனுக்கு தள்ளி ஏதாவது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தள்ளி போடுறேன், மற்றபடி நான் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ணுறேன் எனக்கு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. டேன்னு பார்க்குற அண்ணா என்ன பேசிட்டு இருக்கா, எனக்கு சுகா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கா. அந்த பக்கம் அவங்க டே பார்க்குறாங்க. பாட்டியானா அவன் லவ் பண்ணது என்ன சரியா சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. இல்லை நான் லவ் பண்ணல சொல்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க. அது பாஸ்ட் சுகா சொல்கிறாங்க. பாஸ்ட் ப்ரெசென்ட் நான் உன்னதை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறேன், எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இந்த பக்கத்து என்ன பார்க்குறான்னா என்னென்ன சொல்கிறேன் புரியலன்னா சொல்கிறாங்க. பாரு அவனை என்னதை லவ் பண்ணுறேன் ஓகேவா, அவன் கோவத்தை தான் வந்துட்டு உனக்கு ஓகே சொல்கிறான், எல்லாருக்கும் ஓகே சொல்லிக்க முடியும் டேஸ் அவன் அரேஞ்ச் புக்ஸ் பண்ணிப்பாங்களே கேன்சல் பண்ணியிருப்பான் எல்லாமே உனையே ஓகே சொல்கிறான் தெரியுமா, என்ன என்னோட தங்கச்சி என்ன வந்து ஹார்ட் பண்ணணும், என்ன வந்துட்டு ரிவெஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ டேன்னு பார்க்குறாங்க. அங்கே பாரு சுகா அப்படி இல்லை சொல்கிறாங்க. பாரு அவன் எதுக்கு யாரும் ஓகே சொல்ல உனக்கு ஓகே சொல்கிறேன் தெரியுமா, நான் எதை ஹார்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு அவன் ஹார்ட் பண்ணிடுறேன் அந்த ரீசனால ரிவெஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன், மற்றபடி எதுவும் இல்லை, அவன் ஒன்றும் மேட்ச் பண்ணிக்க மாட்டான், மேட்ச் பண்ண அவன் ஹாப்பி வச்சுக்க மாட்டான் சரியா, அவன் என்ன லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு சுகா டே சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. பாரு அவனை லவ் பண்ணல சொல்கிறாங்க, நான் உன்னதில் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. இப்போ டே ஒரு ஸ்டெப்பு நம்ம சுகா பக்கத்தில் வராங்க. சுகா ஒரு மாதிரி ஒரு தள்ளி போய் பார்க்குறாங்க. டக்குன்னு சுகா எடுத்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டோட்டல் ஃபேமிலி ஷாக் ஆகிடுது. டேனாக்குலாம் ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ நம்ம சுகா வச்சுட்டு டேவை புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. டே செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காரு. இப்போ சுகா எல்லாம் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிப்பாரு. இப்போ பார்த்தா நல்ல வெயிட் வந்து கெயின் பண்ணி வச்சிருப்பாரு, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு அது போனாலும் டீப்பாக கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ கிஸ் பிரேக் பண்ணுறாரு. இப்போ சுகாட பேரண்ட்ஸ் டேவோட பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. என்ன நடக்க சொல்லிட்டு அவங்க பேச முடியல, ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. எப்படிமா டே பார்க்குறாங்க. பாரு வார் மைண்ட் ஒன்லி மைண்ட் ஓகேவா, நான் வந்துட்டு தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் மேரேஜ் உனக்கு நடந்தா அது ஏன் கூட நடக்கும் இல்லை வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படி டே சொல்கிறாங்க. தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லல, அதுக்காக பனிஷ்மெண்ட் கூட என்னால் பண்ண ஓகேவா, அதுன்னு என் தங்கச்சி மேட்ச் பண்ணி எனக்கு சொல்கிறேன், என் தங்கச்சி வேறு யாருமே லைஃப் வரக்கூடாது என்ன தவிர அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சுகாக்கு ஒரு மாதிரி இருக்கு. சுகா டே பார்க்குறாங்க. அப்படி ஒரு மாதிரி கண்டிப்பாக கோவத்தில் பார்த்துட்டு இருக்காங்க. புரியுது நீ ரொம்ப இருக்கிற கோவமாக இருக்க சொல்லிட்டு ஒரு தப்பு தான் நான் பண்ணி தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இதுக்காக பண்ண மாட்டேன் ஓகேவா, ரொம்ப லவ் பண்ணுறேன் இல்லாமல் இந்த லைஃப் எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, நான் உனக்கு ஃபேக்காக லவ் பண்ண நினச்சிட்டேன் ஓகேவா, இந்த லவ் ட்ரூவாக மாறிச்சு சொல்லிட்டு எப்போதுமே தெரியல, நான் ஜஸ்ட் ஆக்டிங் தான் பண்ண நினச்சேன், ஆனால் என்னையுமே உனக்கு ட்ரூவாக லவ் பண்ணுறேன், அது எனக்கு புரியல, அவங்க கூட இருந்த வரைக்கும் நான் உன்னை ஹர்ட் பண்ணுற வரைக்கும் அந்த ப்ராங்க்காக வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணுற வரைக்கும் எனக்கு புரியல, நீ என்னோட போனதுக்கு அப்புறம்னால எனக்கு புரிஞ்சிச்சு சரியா, ப்ராமிஸ் தான் எல்லாமே இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஆடுறாங்க. ஜிம்மிட்டு இந்த பக்கம் சுகாவுக்கு என்ன பண்ண தெரியல. இப்போ சுகர் பறிச்சு பார்க்குறாங்க. அங்கே பாருப்பா என்னப்பா நடக்கிறது கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகர் அம்மா தான் ஒரு தள்ளி விட்டு ஃபோன் பண்ணுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜெயிக்கணும் இப்போ தான் வீட்டுக்கு வந்துருப்பாங்க. வீட்டுக்கு வந்து
நம்ம ஜிம் வந்துட்டு நம்ம ஜெக்கி கிட்ட ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜெக்கி பார்க்குறேன் என்ன ஆப்ஷன் கேட்குறாங்க. ஜிம் ஜெக்கி டையை பிடிச்சி க்ளோஸாக எடுக்கிறாங்க. இது வந்து ஜெக்கி ஜிம் லைட் ஆகுறாங்க. என்னம்மா அப்படி கேட்குறாங்க. அது வந்து சொல்கிறாங்க, இன்னைக்கு ஹஸ்பண்ட் பார்க்க ரொம்ப ஹார்ட்டாக இருக்காங்களா. சரியே சொல்கிறாங்க. எனக்கு சொல்லிட்டு உனக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி பார்த்துருக்காங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி போய் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எனக்கு இன்றைக்கி உங்க கூட மூவி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. மூவி ரொமான்டிக் மூவி பார்க்கணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ரொமான்டிக் மூவி மட்டும் தான் பார்க்கணுமா இல்லை அது தாண்டி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னா மூவி மட்டும் தான் பார்க்கணும், வேறு எதுவும் இல்லை சரியாக சொல்கிறாங்க. இது சம்திங் ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. நத்திங் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் இல்லையே ஜெக்கி வந்து ஃப்ளட் பண்ணுறாங்க. இப்போ ஜெக்கி கூட டீச் பண்ணிட்டு இருக்காரு. அவர் மாதிரி ஃப்ளட் பண்ணிட்டு டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெக்கியும் அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட 2 பேரும் மாதிரி இருக்காங்க. இப்போ கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சார் நான் அந்த வீட்டு டோர் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இந்த பையன் இருக்கானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. அவங்க கிஸ் பண்ணியிருந்தாலும் அவங்க பார்க்கவே இல்லை. அந்த வீட்டு டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு பசங்க வந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான். அலைன்ஸ் புஷ் பண்ணாலும் அது வந்து போக மாட்டேங்கிறான். என்னதான் ஆகுதோ இப்போ ரெண்டு கூட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விழுறாங்க. ஜெக்கி எப்படி கூப்பிடுறாங்க. கடவுள் இப்படிதான் அந்த சோஃபா நேரம் நின்றுருக்காங்க. பார்த்து ஃப்ரீஸ் ஆகிறாங்க. கடவுள் எப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம் ஜெக்கி கூட கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் தேவை எப்படி பேட் டைமில் வந்துடும். ஐயோ கடவுள் என்ன பண்ணுவோம் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. என் பையனுக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஒரு பையனா யாரும் சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஒரு பையன் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காங்க. ஜெக்கியோட கிஸ் பண்ணிருக்காங்க. 2 பேரும் ஐஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஐயோ பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க 2 பேருமே பார்க்கறதுக்கு. அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம் வெளில போயிடுவா இல்லை பேசிட்டு போகலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்மி நான் ப்ரீத் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெக்கி டப் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்னம்மா அப்படி கேட்குறாங்க. போதும் ப்ரீத் பண்ண முடியல ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி ப்ரீத் பண்ண முடியாது சாரி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி நான் பேசிட்டு பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜெக்கிடாம இருக்கோம். ஜிம் கத்துறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. அங்கே பாருங்க ஜிம் பயன்படுத்துறாங்க. பார்த்தா நம்ம ஜெக்கிடாம இருக்காங்க. அம்மா ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிடாம பார்க்குறாங்க. ஐயோ சாரிடா தெரியாமல் ஐயோ நான் எந்த இடத்துல வந்துருக்கேன் பாரு சொல்லுவாங்க. பார்த்துருக்காங்க. ஜெக்கி இது யார் ஜெக்கி என்னோட சன்னிலாவா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம் என்ன சன்னிலாவா சொல்லிட்டு கேஷுவலாக கேட்குறாங்க. சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் டக்குனு எழுந்திக்கிறாங்க. ஜெக்கி எழுந்திக்கிறாங்க. ஜிம் டக்குனு ஷர்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜெக்கி தான் அம்மா அதை சொல்கிறாங்க. இல்லை உண்மையை சொல்கிறா என்னோட சன்னிலாவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒரு திட்டுவாங்களோ அப்படி எப்படி என்ன சொல்லுவாங்களா இருக்கும். ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி வந்துட்டு அம்மா இங்கே வாங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி நம்ம பார்க்குறாங்க. வாங்க கேட்குறாங்க. வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி நம்ம கிட்ட வராங்க. அதோட ஜிம்மையே குறுக்குன்னு பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னையே குறுக்குன்னு பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி நம்ம தான் அப்படி பார்த்துருக்காங்க. உங்கள் பாரு ஜெக்கி உண்மையாக லவ் பண்ணுறியா இல்லை அது மாதிரி டேட் அப்படி இது பண்ணிட்டு இருக்கியா ஜெக்கி நம்ம கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ரைட்டாக ஸ்வீட் பண்ணிட்டு ஒய்ஃப் எப்படி சொல்கிறாங்க. என்ன ஜெக்கி நம்ம கேட்குறாங்க. ஒய்ஃப்மா அவங்களுக்கு சன்னிலா சொல்கிறாங்க. ஜெக்கி நீ உண்மையை சொல்கிறியா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் 1 செகண்ட்மா சட்டிப்பா ஒரு ஃபோனை ஆன் பண்ணி அனுப்பிடுவாங்க சொல்கிறாங்க. அப்படி ஃபோனை ஆன் பண்ணி காமிச்சிட்டு அவங்க ஜெக்கியோட ஹேண்டில் காட்டுறாரு. இப்போ ஜெக்கியோட பார்க்குறாங்க. ஜெக்கி நீ ப்ராங்க் இது பண்ணல உண்மையை தானே சொல்கிற கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற கடவுளே இவர் என்ன அசால்ட்டாக அவங்க அம்மாட்ட காமிச்சிட்டு இருக்காரு. அவங்க ஷாக் ஆகாமல் இருக்காங்க. அவங்க வந்துட்டு இது சர்ப்ரைஸாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் அம்மா உண்மை தாம்மா சொல்கிறாங்க. போடா அம்மாட்ட சொல்ல மேரேஜ் பண்ணுறல ஜெக்கியோட அம்மா சொல்கிறவங்க கோச்சிக்கிறாங்க. க்யூட்டாக அதை பார்க்க அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கியோட அம்மா பார்க்குறாங்க. என்னப்பா அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு என் மேலே இவர் மேலே கோவம் இல்லையா சொல்லிட்டாங்க. அடி எதுக்கு கோவம் நீ தள்ளி ஜெக்கி சொல்லிட்டு ஜெக்கி விளையாட்டு அவங்க புஷ் பண்ணுறாங்க. ஜெக்கி கொஞ்சம் தள்ளி போகிறாரு. இப்போ ஜெக்கிடமா நீ உட்கார சொல்லிட்டு ஜிம் உட்காருங்க. இப்போ ஜெக்கிடம் பார்க்குறாங்க. காட்டுறாங்க சொல்லிட்டு அவங்க ஜிம்மில் ஹேண்ட் பார்க்குறாங்க. இப்போ ஹேண்ட் இங்கே இருக்குது. அச்சோ உண்மையாக அப்படின்னு சனிலாவா ஜெக்கிடமா கேட்குறாங்க. அதை அங்கே சொல்லிட்டாங்க. சொல்லிப்பா சொல்லிட்டாங்க. அம்மா உங்களுக்கு ஜெக்கி பிடிச்சிருக்கா லவ் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. ஆமாம் அடிச்சுட்டு லவ் பண்ணால் வீட்டில் சொல்ல முடியுதுங்க. நான் எவ்வளோ கஷ்டப்படான்னு பார்த்துருக்க தெரியுமா. நீங்கள் பாட்டுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு. நான் தப்பான டைம் வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஜெக்கிடமா கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் இல்லை அம்மா 2 பேர் லிமிட் கதையில் இருக்கீங்க ஜிம்மில் ஜெக்கிடமா கேட்குறாங்க. இல்லை ஆண்டி லிமிட் கதையில் இல்லை சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி அதான் நீங்கள் காய் கொடுத்துன்னு இருந்தான் சொல்லி ஜெக்கிடமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நானே செலவா சொல்கிறாங்க. நீ சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் நடந்தாலும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன உனக்கு ஜெக்கி மேலே க்ரெஷ் கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு ஜெக்கி மேலே க்ரெஷ் எனக்கு ஜெக்கி ரொம்ப பிடிக்கும். அது நெக்ஸ்ட் ஒன் டே கிஸ் பண்ணிட்டோமா அதுக்கப்புறம் மீட் பண்ணி என்னோட பிரதருக்கு ஃபேன்ஸாக சொல்கிறாங்க. ஷுவோட தம்பியா நீ ஜிம் நம்ம கேட்குறாங்க. சொல்கிறாங்க. அது கடவுள் என்னப்பா சொல்கிறேன். ஆமாம் அவருக்கு ஃபேன்ஸாக தான் நீங்கள் இவர் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்களா. அப்போ போய் மீட் பண்ணும்போது தான் எனக்கு பிடிச்சிருந்தா சொல்கிறாங்க. ஜிம்லாம் பார்க்கலாம் ஜெக்கி நமக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அஜய் என்ன சொல்லுவேன்னு சொல்கிறாங்க. நான் எனக்கு அந்த பையனை பிடிச்சிருந்தேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு நான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஆண்டி எனக்கு சுகாவோட ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ எவ்வளோ அழகாக பேசுகிற. அப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு ஆசைட்டாங்க. ஆமாம் ஆண்டி இவர் தான் சொன்னார் இன்செக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஜெக்கடம் பார்க்குறீங்கடா இன்செக்டாக இருக்குன்னா என்ன சொல்ல முடியாது. நான் மேட்ச் பண்ணி நானும் கூட வந்து படம் சைன் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கடமாக சொல்கிறாங்க. ஜிம்மில் ஜெக்கியோட அம்மா ரொம்ப பிடிச்சி போயிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பாக இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. உங்களுக்கு கோவம் இல்லையா ஆண்டி சொல்லிட்டேன். எனக்கு என்ன கோவம் இவங்களுக்கு மேரேஜ் நான் மட்டும் போதும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம் பார்த்தியா நான் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் தெரியுமா இவங்ககிட்ட அப்படி ஜெக்கியோட அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க.
அப்போ இல்லை பரவாயில்ல ஆண்டி, அவர் வந்துட்டு எனக்காக தான் சொல்கிறாங்க, உனக்காக தானே. என் அப்பா எனக்கு போச்சு போல சொல்கிறாங்க. அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. செகண்ட் இவர் பைக் ரேசராக வர இருந்தாரா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஜிக்கடம் பார்க்குறாங்க. நீ அதை பற்றி ஒரு படம் ஓகேவா, நம்ம வேணா ஸ்டாப் பண்ண சொல்ல சொல்கிறீங்க. இல்லை வேண்டாம், அவரோட பேஷன் அவர் எப்பவும் கண்டினியூ பண்ணிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன். அதில் கண்டினியூ பண்ணிட்டு எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்ம என் அண்ணாவுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் இன்னும் வருஷத்துக்கு மேரேஜ் ஆகல. ஜிம்மில் கேட்குறாங்க, ஜிக்கடம் கேட்குறாங்க. ஆமாட்டி நீ மேரேஜ் ஆகலை, அவருக்கு சீக்கிரம் மேரேஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அப்புறம் எங்கள் மேரேஜ் ஆகிருக்கும், உங்களோட பிளஸிங் சொல்ல சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் கோச்சிக்கல, எனக்கு தெரியாமல் சொல்கிறாங்க. அடி எனக்கு எந்த கவலையிலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தெரியுமா, உண்மையாக உங்களுக்கு மேரேஜ் ஆகுது சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு எப்படி சொல்லிட்டு சந்தோஷத்தை நான் பறந்துடும் போல. ஜிக்கடாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே ஸ்லைட்டாக சிரிக்கிறாரு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிக்கோட அம்மாவை. ஏன்ட்டி அங்கிள் கோச்சிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கிளை கோச்சிக்க விடாது தெரியுமா, அவர் சொல்லிட்டே இருப்பாரு. ஏன் அந்த பையன் இருக்கணும், இவன் பிளாங்கெட் பண்ண கூட ஓகே சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அவரை டயர்டாக தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியே ஆண்டி ரொம்ப டயர்டாக இப்போ மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க, அவ்வளோதான் அவர் ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்க ஜெக்கடம் பார்க்குறாங்க. அப்புறம் நீங்கள் ஹனிமூலாக போயிட்டீங்களா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஆண்டி அதெல்லாம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கடம் பார்க்குறாங்க. அதாவது தப்பு இல்லை ஓகேவா, ஆனால் அப்பா அம்மாவுக்கு தெரியற வரைக்கும் கொஞ்சம் சேஃபாக இருங்க ஓகேவா. அது சேஃப்னாக்கா கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் யூஸ் பண்ணுங்க ஓகேவா. எனக்கு டக்குன்னு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் மேரேஜ் பண்ணியிருக்கேன், அது கூட ஓகே தான், அது ரீசன் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ பேபி வந்துச்சுனாக்கா ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்களுக்கு. சரியா சொல்லி ஜெக்கடாமா சொல்கிறாங்க. யாரோட பிளஸிங் சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக மேரேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்து நடக்கட்டும். சரியா ஜெக்கடாமா சொல்கிறாங்க. அப்போ தான் உன்னை பற்றி உன் அப்பா அம்மா தப்பாக நினைக்க மாட்டாங்க, யாரும் உங்களுக்கு தப்பாக பேச மாட்டாங்களா சொல்லி ஜிம்மில் நம்ம ஜெக்கடாமா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஜெக்கடாமா ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. ஆண்டி ஒரு சோ ஸ்வீட் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. நான் ஸ்வீட்டாக சொல்கிறேன், நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு லைட்டாக பொசுவாக இருக்குது. அப்படியே சொல்லிட்டு காம ஆண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்படி மேரேஜுக்கு அப்புறம் ஒன்றா இருக்கலாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் ஏன்னா ஒன்றாவா சொல்லி ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்த்துருக்காங்க. ஏன் சொல்ல உண்மையாக சொல்கிறேன், எல்லா பசங்களும் மேரேஜ் எடுத்து தனி இருக்கும் நினைப்பாங்க சொல்கிறாங்க. அது அவங்கள இப்படினாக்கா அவங்கள இன்னாசை பொறுத்து இருக்கா ஆண்டி சொல்கிறாங்க. நீங்கள் தான் இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கீங்க, நம்ம கூடவே இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கெல்லாம் பார்க்குறது நல்லா குக் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேங்கம்மா என்ன சொல்கிறீங்க, என்னோட வா சொல்கிறாங்க. ஆமா நீ எந்த கற்றுக்கிட்டு அந்த பக்கம் சொல்லிட்டு ஜெக்கிடம் தான் உங்கள் பாரு ஜிம்னு சொல்ல நல்லா குக் பண்ண தெரியுமா, நீ ஏன் கூடவே இருக்கியா, நீ வந்து ஆஃபீஸ் பண்ணி வச்சுக்க 2 பேரும் ஷாப்பிங்லாம் போல ஃப்ரீ டைம் இருக்கும்போது நம்ம ஜாலி குக் பண்ண சரியா அப்படின்னு கிராண்ட் இருக்காங்களா, இவங்க கூட ரொம்ப நல்லவங்க தான் சொல்கிறாங்க. அப்படியே கேம கிராண்ட் ரொம்ப நல்லவங்க தான், கிராண்ட் கூட ரொம்ப நல்லவர், அவர் கூட சொல்லுவார் ஜெக்கிக்கு இப்போ மேரேஜ் ஆக சொல்லிட்டு உன்ன மாதிரி ஒரு பசங்க எங்கள் வீட்டுக்கு சண்டை வந்துருக்காங்க தெரிஞ்சு வச்சுக்கே அவ்வளோதான், அவங்களும் பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கிடாம சொல்கிறாங்க. நீ வீட்டுக்கு வா, நீ நான் கிராண்ட் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கிடாம சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி பார்க்குறாங்க, உங்க கூட ஃபன் பண்ண மேரேஜ் பண்ணிட்டு அந்த பேர் ஜெக்கி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிடாம அம்மா பார்க்குறாங்க. 1 இயர் கேட்ட நீ பேசாது ஒரு ஓரமான இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்த்து இது ஓரமாக அடிக்கணுமா அப்படின்னு ஜெக்கி சொல்கிறாங்க. ஆமாடா நீ ஓரமான இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கியோட ஜிம்மிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ஜிம் உங்களுக்கு கோவில் இல்லாட்டி சொல்லிட்டு எனக்கு கோவில தாங்க நீங்க ரீசன் சொல்லிட்டு புரியுது, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகேவா. உண்மையாக அந்த பையன் ஒரு பர்சன் லவ் பண்ண சொல்லி நம்ம கூட இப்போ வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாண்டி நிஜமா இல்லை நீ சொன்னால் உண்மையாக இருக்கும், நான் நம்ம மட்டும் ஒன்று நம்ம ஜெக்கியோட சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அம்மா உங்கள் பையன்மா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன இப்போ ஜெக்கி அம்மா கேட்குறாங்க. நீங்கள் ரொம்ப மாட்டீங்கம்மா சொல்கிறாங்க. அட அந்த பக்கம் அதை விட்டுறா சொல்லிட்டு ஜெக்கி அம்மா ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க. என் மீன் அங்கிள் அவங்களோட அப்பா கூட பேசிட்டு கிராண்டாக வெட்டிங் அரேஞ்ச் பண்ணணும். அப்போ நான் எனக்கு பிடிச்ச முடியாது சில விஷயங்களை பண்ணுவாங்க கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பண்ணுங்க அடிச்சுட்டு என்ன ஜெக்கி உங்களோட ஒரே பையன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கும், உங்களுக்கு தீம் எதுலாம் உங்களுக்கு பிடிச்சி அரேஞ்ச் பண்ணுங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணுங்க ஓகேவா. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஜிம்மி சொல்கிறாங்க. ஐயோ எவ்வளோ என் தெரியும் ஒரு பையன் வந்து எனக்கு சனிலாவை கொடுத்துருக்கான் சொல்லி தொலைச்சிருக்காங்க முன்னாடியே ஜெக்கடமாக சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. ஏமா சொல்லுங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு பண்ணேன் சும்மா உண்டை பார்த்தியா ஜெக்கடாம சொல்கிறாங்க. ஜிம்மிலாம் பாருங்க இல்லாண்டி வரல சொல்கிறாங்க. இருப்பா ஜிம்மில் தான் ஜெக்கடாம தான் அவங்க செயின் போட்டுருக்காங்க. இது ரொம்ப புதியமாக வாங்கினது ஓகேவா, என்னை போட்டு போக சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது, ஆண்டி கொடுத்தா வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கடாம போட்டு விட்றாங்க. ஜிம்முக்கு ஜெக்கடாம ரொம்ப பிடிச்சிருக்கு சந்தோஷம் ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. இப்போ ஜெக்கடாம பார்க்குறாங்க. அப்புறம் 2 பேர் சாப்பிட்டீங்கன்னா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறீங்க இல்லாண்டி இப்போ தான் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது, இனிமேல் குக் பண்ணணும் எல்லாருக்கும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபுட்டு ஆர்டர் பண்ணுமா நான் குக் பண்ணி தான் இருக்க சொல்கிறாங்க. அப்படியே அங்கே பாரு சொல்கிறாங்க. பார்த்தா அவங்க பேக் இருக்குது. அதுவும் சரி வீட்டுக்கு வர மாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதை ஒன்று பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் வந்துட்டு ஃபுட்டு குக் பண்ணிட்டுலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கும் பசிக்கு தட்டி நீங்கள் ஃபுட்டு சர்வ் பண்ணிடலாம் சொல்கிறாங்க. அவ்வளோ தான் நீக்கும் அதை ஃப்ரெஷ்ஷாக பார்க்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறாங்க. ஜெக்கடம் பார்த்து மறைக்கிறாங்க. ஜெக்கடம் பார்த்து என்னடா சொல்லிட்டு ஜெக்கி பார்த்துருங்க. நீங்கள் வந்து கேட்காம வந்து சொல்கிறாங்க. எங்கிட்ட கேட்காம வரக்கூடாது என் பையன் வீட்டுக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க அது தப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா. எனக்கு டோர்க்குள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம், எனக்கு பாஸ்வேர்ட் தெரியுமா நான் போட்டு வந்துட்டேன், தப்பு நீ இன்னும் தப்பாக எடுத்துக்கிட்டே ஜெக்கிடாம சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி ஜெக்கி போய்கிட்டு போய் அவங்க ஹக் பண்ணிட்டாங்கம்மா நான் தப்பாக எடுத்துக்கல ஓகேவா. ஒரு எனக்கு நீங்கள் எதுவும் சொல்கிறாங்க. எனக்கு ஷாக் வரல, எனக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையை என் பையன் தான் ஒரு பாசம் டேட் பண்ணுறான், நான் டேட் பண்ணுறேன் எனக்கே ஷாக்கு தான். உனக்கு தெரியுமா ஜெக்கி ஜெக்கிடாம கேட்குறாங்க. ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. என்னமா பேசுங்க அம்மா மாதிரி பேசுங்கம்மா அப்படி சொல்கிறாங்க.
ஜெய்கிட்ட வந்து நான் உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா சொல்கிறாங்க. பாரு உங்கள் அப்பா அம்மா பேர் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கு சரியா, இல்லை ஜிம் அவள் தப்பாக இருந்துச்சுக்கிறாங்க உங்கள் அப்பா அம்மா. ஜெய்கிட அம்மா சொல்கிறாங்க. ஜெய்கிட அம்மா ஜெய்கி பார்க்குறாங்க. ஜெய்கி அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு நீ வரும் ஸ்வீட் அப்படின்னு சொல்லி ஜெய்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெய்கிட அம்மா பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க பாரு ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் சீக்கிரம் கிராண்ட் சைல்டு கொடுத்துடணும் சரியா. ஜெய்கிட அம்மா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் இப்படி லைஃப் என்ஜாய் பண்ணிக்க ஃப்ரீயா, அதுக்கப்புறம் எனக்கு கிராண்ட் சைல்டு கொடுத்துடணும், நான் நிறைய கொஞ்சம் பேசணும். ஜெய்கிட அம்மா சொல்கிறாங்க. அது ஜெயிக்கவும் கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைன் ஜிம்மு ப்ரெஷப் ஆகிட்டு வராங்க. ஜிம் பார்த்து ஜங்கா இப்போ ப்ரெஷப் ஆக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு நைட் வாட்ச் விரும்பினாங்க. அவ்வளோ அழகாக இருக்கிற பார்க்க ஜெய்கிட பார்க்குறாங்க. ஜிம்மி சொல்லி நிவாஸ் கூப்பிட்றாங்க. ஜிம்மில் உட்காராங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஜெய்கிட அம்மா ஃபுட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட சொல்கிறேன். இருங்க ஆண்டி அவர் வந்துட்டு சொல்கிறாங்க. அவன் சாப்பிடுவோம் நீ சாப்பிடு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபுட்டெல்லாம். ஆண்டி சூப்பராக இருக்க சொல்கிறாங்க. அப்படியே இப்போ நல்லா இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்குது ஜெய்க்க நல்லா குக் பண்ணுவாங்க. இருந்தாலும் எனக்கு உங்கள் ஃபுட்டு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் ஃபுட்டாக பிடிச்சிருக்கு உனக்கு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறாங்க நான் டெய்லி குக் பண்ணி தரேன் நீ சாப்பிட சொல்கிறாங்க. நம்ம ஜிம் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜெய்கிட அம்மாவுக்கு ஃபோன் இருப்பா சொல்லிட்டு அவங்க எழுச்சி போயிட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜெய்கி ப்ரெஷ் போயிட்டு வந்துடுறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சாப்பிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க. எனக்கு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஃபிட் பண்ணி விடுறாங்க. இப்போ ஜெய்கிட அம்மா ஃபோன் பேசி திரும்பி பார்க்குறாங்க. அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நம்ப மாட்டேங்க அங்கே பாருங்க அப்படி சொல்லிட்டு வீடியோ காலில் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக வீடியோ காலில் இருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஏமா நீ சொல்கிறது உண்மையாக சொல்லிட்டாங்க. உண்மையாக தாங்க அங்கே பாருங்க அவங்க மட்டும் மேரேஜ் ஆகிடுச்சு தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஒரு பண்ணிட்டான் சொல்கிறாங்க. ஏங்க கோவப்படாதீங்க சரியா, அவன் மேரேஜ் பண்ண ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ரீசன் இருக்குது ஓகேவா, அதனால தான் அவனுக்கு சீக்கிரம் மேரேஜ் பண்ணி கிராண்ட் அந்த பையனோட அண்ணனுக்கு மேரேஜ் ஆகணும் ஓகேவா. ஜிம்மோட அண்ணாக்கு சுகர் இருக்காரு. சுகர் இருக்கானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க நம்ம ஃபிக்ஸ் பண்ண பையன் ஆமாம் அந்த பையனுக்கு மேரேஜ் ஆகுனதுக்கப்புறம் தான் நம்ம சுகா ஜிம்முக்கு ஜெய்கிக்கு மேரேஜ் ஆகும் ஓகேவா, அது கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சொல்கிறாங்க. அவங்க நம்ம ஏமா உண்மையில நம்ம நேரில் வரவா சொல்லிட்டு வேணும் வேணாம் அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கிட அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு பார்க்கணும் ஆசையாக இருக்குமா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு அது புரியுதுங்க நான் தான் பேசியிருக்கேன் நான் விடுங்க சரியாக பேசிக்கலாம் சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்கிட அப்பாவும் சரி சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஜெய்கி ஜிம்மி மாதிரி ஃபுட் பண்ணுறாங்க. இப்போ ஜெய்கிட வந்து உட்காராங்க. இப்போ ஜெய்கி வந்து நம்ம காட்டுங்க சொல்லி ஃபுட் பண்ணுறாங்க. ஜெய்கி ஜிம் பார்க்குறாங்க. கேக் காட்டுங்க சொல்லிட்டு ஃபுட் பண்ணிடுறாங்க. ஜெய்கிட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குற ஆண்டி நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணி சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாங்க உங்களுக்கு எதுக்கு டிஸ்டர்பன்ஸாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் ஃபோன் ரிங் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன அப்பா அந்த டைம் கூப்பிட்றாரு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெய்கிட அம்மா பார்க்குறாங்க. எடுத்து பேசுப்பா ஏதாவது ரீசன் இருக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மே சரி சொல்லிட்டு ஃபோனை பிக் பண்ணி ஸ்பீக்கரை போட்டுறாங்க. இப்போ இவங்களாம் சாப்பிட்டு இருக்காங்க. அதான் ஸ்பீக்கர் போட்டுருக்காங்க. ஹலோ டேட் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் டேட் சொல்லிட்டாங்க. இப்போ நீ உடனே கிளம்பி எங்கே வா சொல்லிட்டாங்க. எங்கே கேட்குறாங்க. நம்ம டேகு தான் சொல்கிறாங்க. டேகு எதுக்கு சொல்லிட்டு ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிவாடாப்பா இன்னும் நடந்ததான் சொல்கிறாங்க. இப்படிங்க ஒரு கொஞ்சம் ஓரளவு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சுகர் லவ் பண்ண சொல்கிறாங்க. மாமா சுகர் பாசம் அப்படி இருக்கா சொல்கிறாங்க. நான் ஜிம்முக்கு தெரியும் ஆனாலும் அவருக்கு ஷாக்கியாக இருக்கு. இப்போ அந்த பாசம் சொல்கிறாங்க. அந்த பாசம் வந்துருக்காங்க. நாங்கள் பார்த்த பொண்ணோட அண்ணன் தான் அவனா அம்மா சரியா வந்துட்டு என்னவோ பேசுகிறான்ப்பா இங்கே எதுவும் ப்ராப்ளம் போயிடுப்பா வந்துட்டு எனக்கு மற்றெல்லாம் ஹேண்டில் பண்ணுவேன். ஆனால் இது சுகரோட லவ் விஷயத்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா சென்சிட்டிவாக இருக்குடா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ஹார்ட்டாக இருக்கான். நான் அவனை எப்படி நம்ம கம்ஃபர்டபுள் பண்ணு கூட வச்சு பயமாக இருக்குடா நீ கொஞ்சம் வரியா சொல்லிட்டு சுகர் அப்போ கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்போ கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தூது வர டக்குனு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா நான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறேன். இப்படி தனியாக போவோம் ஜங்கு கூட்டிட்டு போக சொல்லிடலாம் ஆண்டி ஜங்கோ அவங்களுக்கு எதில் சொல்கிறாங்க. அது பரவாயில்ல பிஸ்னஸ் பார்ட்னர் இப்போ தெரியும் எப்படி சொல்லி கூட்டிட்டு போகணும் தான் வந்தோம் சொல்லி நான் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீங்கள் போங்க ஓகே நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சார் ஜிம் ஜெக்கு ரெடியாக கிளம்புறாங்க. நம்ம போய்ட்டு வரமா சொல்லி பத்திரமா கூட்டிட்டு போப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கிட்ட போய் போயிட்டுருக்காங்க. ஜெக்கிதுக்கார ஸ்பீடாக ட்ரை பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்க ஜங்கா நீ சொன்னது தேங்க தானே என்னோட அண்ணா லவ் பண்ண ஒரு பர்சன் லவ் பண்ணி சீட் பண்ணிட்டு போனது ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ கோவம் இருக்கு டைம் இல்லை. இப்போ ஃபைனலி இவங்க டேபிள் போய் ரீச் ஆகுறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன பிளேஸ்க்கு அதுக்கு அந்த பக்கம் சுகா ரூம் லாக் பண்ணிட்டு அழுதுட்டே இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க. ஜிம் வந்துட்டு சுகா டோர் லாக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சுகா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா சுகா அவ்வளோ காட்டியே சொல்லிருக்காங்க. ஜிம்மில் சுகா ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா ஹக் பண்ணி அழுதுருக்காங்க. சொல்லி சுகா நீ ஹார்ட் ஆகுன்னு தெரியும் ரீசன் தெரியும் நீ சொல்லி சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி காலேஜ் படிக்கும் போது எல்லாருமே எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணாங்களா எனக்கு லவ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லை படிக்கிறது மட்டும் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா நான் ஸ்டடீஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவேன் இல்லை எனக்கு சேவ் இருக்க சொல்லிட்டு நோட்டீஸ் பண்ணுவாங்க நான் பெருசாக கண்டுக்க மாட்டேன் நான் அப்படியே பேரண்ட் பட்டு அப்போ தானே ஒரு பையன் எனக்கு ரேஸே வந்துட்டு அப்படி சொல்லிட்டு இருப்பான். அவன் போய் இருந்துட்டு எனக்கு புரியல ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் சீனியர் நான் ஜூனியர் எப்படி சொல்கிறாங்க எனக்கு ஆமாம் நான் சீனியராக நான் ஜூனியராக அவன் சீனியர் அப்படி நான் எனக்கு புரியல ஏன்டா இப்படி இந்த அளவுக்கு ரேஸ் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு 150 தான் என்னன்னு சொன்னால் என்ன லவ் பண்ணுறது சொல்லிட்டு நான் சொன்னேன் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி நான் வந்து ரிஃப்யூஸ் பண்ணிட்டேன் செக் பண்ணிட்டேன். ஆனால் மறுபடியும் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு இப்போ நான் டயர்டாகிட்டேன் நான் என்னென்ன படிக்க விட்டுட்டேன். அவன் காலேஜ் ஃபுல்லாக சொல்லிட்டான் அவன் நான் தான் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு இருந்தான். நான் பெருசாக கண்டுக்கல எனக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணுவான் அப்படி இருக்கும்போது அவன் 5 days
ஒன் பாயிண்டே சொல்கிறாங்க. என்னை வந்து ஒரு பர்சன் ரொம்ப டேஸாக டார்ச்சர் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. ஹாஸ்டலில் சொல்லிட்டாங்க. என்னதுக்கு ஆமாம் ஹாஸ்டலில் ஒரு பர்சனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பான். நம்பிக்கை என்ன கிராமத்துக்கு போகும் சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படி தான் அவன் ஃபைனலி வந்துட்டு வீட்டுக்கு போகிறப்போ ஏன்னா ஒரு பர்சன் வந்து ஹராஸ் பண்ண ட்ரை பண்ணான் சப்வேல சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டு ஆமாம் எனக்கு அந்த டைமில் கொஞ்சம் வீக்காக இருந்தேன்னா எனக்கு போல்டாக அவாய்ட் பண்ண வரல. அந்த டைமில் அந்த பையனை சர்வ் பண்ண டைம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்புறம் சொல்லிட்டாங்க எனக்கு அவன் அந்த டைம் பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் இன்னும் அம்மா நான் அவன் எப்படி ஃபாலோன்னு தெரியல. அவனுக்காக நிறைய கேர் பண்ணுவான். எனக்கு பிடிச்சத வேணும்னு கொடுப்பான். நான் எனக்கு வேணாம்னு சொல்லணும் எனக்கு விடாமல் உனக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். ஒரு கடத்துக்கு மேலே நான் கேரிங் எனக்கே பிடிச்சிச்சு. நானும் நார்மல் ஹியூமன் தானே. எனக்கு அவன் லவ் ஃபாலோ இருந்துச்சு. நான் ஃபாலோ ஆனேன் அவங்ககிட்ட. 2 பேருமே இப்படி எனக்கு லவ் பண்ண நான் வந்துட்டு அவனை லவ் பண்ண ஆரம்பித்தேன். அவன்கிட்ட லவ் சொல்லலை. ஆனால் அவனை கேர் பண்ணுவான். வெளியே கூட்டிகிட்டு போவோம் சுற்றிட்டு போனால் அதிகமாக சுற்றுவோம். அந்த லவ் பண்ண ஏன்னா லவ் பண்ணுறேன்னு சொன்னே தவிர ப்ராப்பராக எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணவே இல்லை. நானும் சரி என்கிட்ட லவ் சொல்லி எனக்கு மாறிஞ்சு ஓகே சொல்லிட்டு ஜஸ்ட் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்படி ஒன் ஃபைன் டைம் லவ் கன்ஃபியூஸ் பண்ணு சொல்லிட்டு முடிவும் பண்ணேன். எனக்கு வேலண்டைன்ஸ் காலேஜில் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி டேட்டை கன்ஃபியூஸ் பண்ணுவான் ஹாப்பி ஆகிடுவான். அப்படி சொல்லிட்டு அதுதான் அவன் ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு அன்றைக்கி அவன் வந்து நான் கன்ஃபியூஸ் பண்ணேன். அப்போ தான் அவன் சொன்னான் அவன் வந்துட்டு எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவன் சொன்னான். நானும் சரி ஓகே என்ன எதுன்னு கேட்குறான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் பண்ணேன். அப்போ அவனை சுற்றி நிறைய பசங்க கிளாப் பண்ணாங்க சொல்லிட்டாங்க. இந்த காமெடியாக கிளாப் பண்ணாங்க. எனக்கு அப்போ புரியல ஏன் சொல்லிட்டு ஜஸ்ட் ப்ராங்க்னு அவன் சொன்னான்டா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சுகா சொல்கிறது ஆமாம் அவன் ஜஸ்ட் ப்ராங்க்னு சொல்லிட்டான் சொல்லிட்டாங்க. இதை ஜெக்கி கேட்டு தான் இருக்காங்க பக்கத்தில் நின்று. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ப்ராங்காக சொல்லிட்டு ஆமாம் அப்படியே சரி அவன் என்கிட்ட பாடுறது பேசுனது எல்லாமே ஜஸ்ட் ப்ராங்க்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான்டா. அப்போ எல்லாம் எனக்கு சொல்லிச்சாங்க நீ தானே சொன்னிச்சு சாவேஜி உன்ட்ட யார் லவ் என்ன லவ் பண்ணுறது சொல்லாதீங்க அப்போ சொல்லிட்டு அடிக்டாக சொல்லிட்டு போயிடாங்க பாத்தியா உடனே ஒரு பர்சன் ப்ராங்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த காலேஜ் சிரிச்சிச்சு. எனக்கு என்ன சொல்கிறது தெரியலடா ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு. எனக்கு அது ப்ராங்க்ன்ற பெரிய விஷயம் தெரியல. ஆனால் நான் ட்ரூவாக லவ் பண்ணேன். அவன் ஜஸ்ட் ப்ராங்க்னு சொல்லிட்டு ஈஸியாக மோன் பண்ணிட்டு போயிட்டான். எனக்கு அதை ஏற்றுக்க முடியலடா. சுகா ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணேன் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட லவ் கொடுக்குறதா கேர் கொடுத்து அவன்கிட்ட காமிச்ச கேரிங்லாம் ட்ரூவாக நினச்சிட்டேன். அப்போ நான் நம்பிட்டேன்டா அவனை சொல்லிட்டு அவர் சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் தான் ஹஸ்பண்டாக வர போகிறான்னு சொல்லிட்டு நான் எனக்குள்ள சில ஆசைகளே வளர்த்துருந்தேன் சொல்லிட்டு அவர் நிறைய சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் கேட்குறேன் பட் ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதே ரூமுக்கு வெளில தான் டே ஒன்று இருக்காங்க டியான் ஒன்று இருக்கா டியானை பார்க்குறேன் ஏன்ட்டு இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஜெய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு தெரியலடி அவன் லவ் பண்ணுறப்போ நான் ஆக்டிங் பண்ணுறப்போ உண்மையை லவ் பண்ணுறது எனக்கு புரியாமல் போயிடுச்சு. ஃபீலிங்ஸை நானே வந்து ரிலீஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கம் அழுதுட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறேன் சுகா இப்போ ஜிம் பார்க்குறாங்க சுகா நீ அழாத ஓகேவா இப்போ என்ன பண்ணலாம் சுகா ஜிம் கேட்குறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க என்ன சுகா பண்ணலாம் சொல்லு நீ சொல்கிறது சரியா ஜிம் சொல்கிறாங்க. நீ இது வரைக்கும் யாரையும் டேட் பண்ணுறப்போ அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இப்போ இந்த பொண்ணுக்கு ஓகே சொன்னால் ஜிம் கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க டேவ் ரிவெஞ்ச் இருக்கவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்மளா சுகா அமைதியாக இருக்காங்க சொல்லு சுகா நீ டேவ் ரிவெஞ்ச் இருக்குன்னு நினைக்கல. ஆனால் டியானா பாவம் இல்லையா அவங்க இன்னும் தப்பு பண்ணல அவங்க ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ணக்கூடாது சுகா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம வெளில இருந்து டியானாவும் சுகாவும் கேட்குறாங்க டியானாவும் டேவும் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க ஆமாம் சுகா நீங்கள் சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி சுகா பார்க்குறாங்க நீ யாரும் பார்த்துருக்காங்க நான் ஜிம்முடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் ஓகே சொல்கிறாங்க. அங்கே பார் சுகா இப்போ என்ன முடிவு எடுத்தாலும் கரெக்டாகிடு ஓகேவா தப்பாயிரும் சுகா நீ யாரும் ஃபீலிங்ஸ்லேயே ப்ளே பண்ணக்கூடாது ஓகேவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. சுகா அமைதியாக இருக்காங்க. எனக்கு மேரேஜ் வேணாம்னு சொல்கிறாங்க. சரி அப்போ வீட்டுக்கு போகலாமா ஜிம் கேட்குறாங்க. வீட்டுக்கு போனால் சரி ஆகிடும் வீட்டுக்கு போகலாமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகாவும் சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி சுகா உங்கள் டோரை போட்டு வெளில வராங்க. இந்த பக்கம் தான் அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ நம்ம டக்குன்னு நம்ம சுகாவுக்கு முன்னாடி பண்ணுறாங்க இல்லை இவங்க 2 பேர் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு செம கோவம் ஜிம் டேவிட் ஸ்டார்ட் பிடிக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ இருந்தால் என் அண்ணா கிட்ட லவ் பண்ண சொல்லி ப்ளே பண்ணியிருப்பேன். ஒரு பசங்க கூட எதனால ப்ளே பண்ணலாம். ஆனால் ஃபீலிங்ஸோட ப்ளே பண்ண கூட தெரியுமா அது ரொம்ப கஷ்டம். அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா உனக்கு ஃபீலிங்ஸோட யார் ப்ளே பண்ணவனுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. எனக்கு ப்ராமிஸாக தெரியல அவள் ப்ராங்க் சொல்லி இந்த காலேஜில் லவ் பண்ணிச்சா எல்லாருமே இந்த கன்ஃபியூஸ் பண்ணாங்க. என் லவ் பண்ண ஒரு பர்சன் நான் அது உங்கள் அண்ணன் மட்டும் தான் சொல்கிறாங்க அதுக்கு சொல்கிறாங்க. இல்லை அது ஜஸ்ட் ப்ராங்க் அப்படி தான் பண்ணி பார்த்தேன். எனக்கு போகவும் நான் உண்மை ட்ரூவாக தான் கேர் பண்ணேன். அவன் சொல்கிறேன் கேர் பண்ண ட்ரூவில் நினச்சிட்டு சொல்ல உண்மையாகவே ட்ரூவாக தான் கேர் பண்ணேன். ஆனால் எனக்கு புரியாமல் போயிட்டு நான் வந்து லவ் பண்ணுற சொல்லிட்டு நான் ரேஸ் பண்ணாமல் போயிட்டேன். ஓகே மற்றபடி ட்ரூவாக லவ் பண்ணிருச்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாருங்கள் எனக்கு நீங்கள் தேவையில்லை சரியா எனக்கு பெட்டர் பர்சன் டிசர்வ் பர்சன் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டியானா பார்க்குறா அவங்க பாருங்கள் சுகா சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க டியானா சாரி நான் உங்களை மேட்ச் பண்ணிக்க முடியாது பண்ணாக்க அது உங்களை ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. இல்லை என்ன நீங்கள் மேட்ச் பண்ணிக்க வேணாம் உண்மையை அண்ணன் நீங்கள் லவ் பண்ணிங்கனாக்கா இப்போ வரைக்கும் அண்ணன் மறக்க முடியாது நீங்கள் எல்லாரும் செக் பண்ணிங்களா சொல்லிட்டு டியானா கேட்குறா. இப்போ நம்ம சுகா அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் ஆமாம் நிறைய செக் பண்ணுறாங்க. இப்போ நம்ம டியானா பார்க்குற ஜிம்மி நான் உங்கள்கிட்ட பேசுங்க சொல்கிறாங்க. என்கிட்ட நான் பேசணும் ஜிம்மி கேட்குறாங்க. செக்கி பார்க்குறேன் போய் பேசுமா சொல்லிட்டு செக்கி அனுப்புறாங்க. இப்போ ஜிம்மி டியானமா தனியாக வராங்க. இங்கே பாருங்கள் நான் என்ன பண்ண தப்பில்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா புரியுது. ஆனால் அந்த 5 வருஷத்தில் என் அண்ணா அதை விட ஹார்ட் ஆயிருக்கா சொல்கிறேன். எனக்கு அண்ணா ரொம்ப ஹார்ட் ஆயிருக்கா அவன் ஏன்னா தெரியல அவன் காலேஜ் முடிச்சுட்டு வந்தப்போ அப்படி உடஞ்சி போயிருந்தான். அப்போ எனக்கு புரியல எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு என் அப்பா அவங்களால ஃபீல் பண்ண முடியல என்ன ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு அவன் தப்பு பண்ணி போனேன் எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் கேட்கல எதுவுமே அவன் ஃபாரின் போயிட்டு அங்கே இருக்க முடியாமல்
இந்த 5 வருஷத்தில் நாங்களும் எவ்வளோ டைம் அவங்களுக்கு மேரேஜ் பண்ணி பேசணும். அவங்க ஓகே சொல்ல மாட்டேன் மேரேஜ் வேணாம்னு சொல்லிட்டு அதனாலே என் அப்பா அம்மா எனக்கு பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. ரொம்ப டயர்டாயிட்டாங்க என் அப்பா அம்மா அவங்கள்ட்ட கேட்டு. இப்போ தான் புரிஞ்ச ரீசன் சொல்லிட்டு சரியா அவங்க அப்போ பண்ணி தப்பு சொல்ல மாட்டாங்க. ட்ரூவாக லவ் பண்ணுறவங்க சுகாவை தான். அவன் லவ் ரியல்ஸ் பண்ணாமல் இருக்கான். மற்றபடியும் லவ் பண்ணுற சுகாவை தான். சேம் சுகாவும் அப்படி தான். அவர் ஸ்டைல் என் அண்ணா மறந்துட்டாக்கா என்னைக்கு ஒரு மூணு பண்ணியிருப்பாரு சரியா. இப்போ வரைக்கும் அவர் இப்படி இருக்கிற ரீசனே அண்ணா மட்டும் தான். ஓகேவா, அவங்களுக்கு லவ் டீப் லவ் இருக்குது. அவங்க 2 பேருமே லவ் பண்ணுறாங்க. இவர் ஒரு பக்கம் லவ் பண்ணி ஹார்ட் ஆகிருக்காரு. இவங்க அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. 2 பேருமே லவ் இருக்குது. ஓகேவா, கொஞ்சம் டேஸ் பண்ணால் சரியாயிடும். மேரேஜ் பண்ணிக்கலாமா சொல்கிறாங்க. மேரேஜா என்னட்டியான பேசுகிறீங்க? இவங்க 2 பேருக்கு எப்படி சொல்கிறாங்க? இல்லை 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் சுகாவுக்கு அவர் மேலே கோவம் இருக்குது சரியா. டேவாக இப்படி தர முடியாது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேனா சொல்கிறோம். அவங்க அண்ணன் லைஃப் நல்லா இருக்குனாக்கா நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும். இப்போ ஒரு கோமா தான் இருக்காரு. கொஞ்சம் டேஸ் போனால் எல்லாம் சரியாயிடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, எனக்காக அப்பா மட்டும் பேசலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் யோசிச்சு பார்க்குறாங்க. இது வரைக்கும் அவர் எல்லாரும் விஜய் பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னா இவர் தான். ஒருவேளை அவர் வந்துட்டு இவரை மறக்கணும்னு நினைச்சாங்க. கண்டிப்பாக ஒரு பர்சன் அமௌண்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அமௌண்ட் பண்ணவே இல்லையே. அது ஜிம் ப்ராக்டிக்கலாக நினச்சி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மிட்டே ஆனால் இப்போ அவங்க பேரண்ட்ஸ்ட்டு பேசுகிறாங்க. இப்போ 2 பேரும் பேரண்ட்ஸ் வந்துட்டு வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை ரிஸ்க் அது வேண்டாம், எனக்கு அவங்க லவ் பண்ணுறப்ப இவ்வளோ ப்ராப்ளம் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. பரவாயில்ல ரொம்ப ஹார்ட் பண்ணிருக்க அவனோட அவன் நம்ம ஃபேமிலி அவங்க வேணாம் சொல்லிட்டு நம்ம ஜிம்ல அப்பா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. அவங்க பாருமா அந்த பையன் ஆல்ரெடி ரொம்ப ஹார்ட் ஆகிருக்கான். அவன் அண்ணன் ரொம்ப தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சுகாவுக்கு ஃபேவராக பேசுகிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு அது ஃபேமிலி பிடிச்சிருக்கு. ஜிம் பார்க்குங்க அப்பா இல்லைப்பா அவங்க ஃபேமிலி ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. அதுவும் சுகா வந்து மோன் பண்ணியிருந்தாக்கா அவங்க கண்டிப்பாக வர பர்சன்ட் அக்செப்ட் பண்ணிக்கலாம்ப்பா. அவன் ஏன் ரிஜெக்ட் பண்ணா ஒவ்வொரு டைமும் ஜிம் கேட்குறாங்க. இப்போ சுகாட பார்க்குறாங்க என்ன தான் ஜிம் பண்ணணும்னு சொல்கிறாரு கேட்குறாங்க. அப்பா இப்போ இப்போ சண்டை போடுவாங்கன்னு சொல்ல முடியாது சரியா. அப்புறம் மேட்சுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அந்த கோவம்லாம் குறையும். உணர்ந்தாங்கனாக்கா அந்த கோவம் அந்த வெறுப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் சரியா. அதுக்கப்புறம் பேக் டு லைஃப் நார்மலாக மாறும்ப்பா. அவன் கண்டிப்பாக வேறு யாரும் மேட்ச் பண்ணி மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவன் லவ் பண்ணது அவன் மட்டும்தான் சரி. அதனால் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜோவில் அப்போ நினச்சி பார்க்குறாங்க. இது வரைக்கும் இப்போ நடந்ததெல்லாம் அப்படி சொல்லிட்டு ஆமாப்பா நீங்கள் எவ்வளோ பேர் பிளைண்டட் பார்த்தா அவன் மேரேஜ் பண்ணிக்க மாட்டான். ஒன்றா வந்துட்டு டேவ் மேரேஜ் பண்ணிக்கலாக்கா மேரேஜ் பண்ணிக்காமல் இருப்பான். இதான் நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவா ஜிம்மில் அப்பாவும் சரி ஓகே சொல்லுவோம் ஓகே சொல்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்பாவும் டேவோட அப்பாவும் ஓகே சொல்கிறாங்க மேரேஜ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் பண்ணி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேரேஜ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் சுகாவும் எதுவும் சொல்ல டேவும் எதுவும் சொல்லல. ஆனால் சுகாவுக்கு வந்து கொஞ்சம் கோவம் இருக்குது. இது காட்டிக்கல. ஏன்னா சுகா அப்போ ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நீ வந்து வேறு பர்சன் மேட்ச் பண்ணால் கண்டிப்பாக அவன் ஹார்ட் பண்ணுவான். உனக்கு வந்து யாருமே ஃபீலிங்ஸ்லாம் வராது. நீ அவனை தான் லவ் பண்ணுறாரு அவனுக்கு மோன் பண்ணாமல் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா அப்போ திட்டாங்க. இப்போ வரைக்கும் யாரையும் வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து டியானா வந்து ஓகே சொன்னேன். ஏன் தெரியுமா, நீ வந்து டேவோட தங்கச்சி டேவர் ரிவெஞ்சிருக்கணும். அதான் ஓகே சொன்னேன். அது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீ ரிவெஞ்சிருக்கணும். உன் டேவர் ரிவெஞ்ச் எடுத்துக்கோ மேரேஜ் பண்ணி வச்சிடறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் ஃபோர்ஸ் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்போ அங்கேயுமே மேரேஜ் நடக்குது. இப்போ எனக்கு ஒரு வித்தின் 2 டேஸில் அரேஞ்ச் பண்ணி அங்கே அவங்க போன அந்த ட்ரிப் பிளேஸ்லேயே வந்துட்டு ஒரு சர்ச்சில் நடக்குது மேரேஜ். இப்போ எனக்கு மீடியமாக அழகாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஓவர் கிராண்டெல்லாம் இல்லை. எனக்கு 2 பேரும் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க. ஒருத்தர் ஒரு ஹார்ட் ஆகிருக்காரு, அவர் கோவமாக இருக்காரு இப்படி சொல்லிட்டு அவர் மேரேஜ் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சொல்கிறாங்க அப்பா 2 பேர் தனியாக இருக்கட்டும் ஓகேவா. அவங்க 2 பேருக்கும் பிடிச்சா சரி பிடிக்காத ஒன்று பொண்ணாக இருக்கட்டும் ஓகேவா. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க அவங்களே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை ஆகாது சொல்லிட்டு ஒன்றும் ஆகாது ஓகேவா. எப்படியும் அவங்க லவ் பண்ணுறாங்க. 2 பேர் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க. இவருக்கு கோவம் இருக்குது, கோவம் வெறுப்பு இருக்குது, அவ்வளோதான் சரி. மற்றபடி இல்லை அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அப்பாவும் சரிப்பா சொல்கிறாங்க. இங்கே பார்ப்பா ஜெகே சொல்கிறாங்க. ஜெகே இப்போ அங்கிள் சொல்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன் நீ தான் வந்துட்டு பிஸ்னஸ் நம்பர் 1 இருக்கா சொல்லிட்டு ஜிம் செகண்ட் பிளேஸில் இருக்கா. அதே இப்போ இங்கே ஈக்குவல் பொசிஷனில் வந்துட்டீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாப்பா ரொம்ப ஹாப்பி ப்ரௌடாக இருக்குது. நீ இப்போ பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்க ரொம்ப ப்ரௌடாக போட்டு நினச்சி சொல்கிறாங்க. அப்படியே எனக்கு ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் கூட இப்போ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிற ஒரு ஃபேமிலி விஷயமா ஒரு ஃபேமிலியில் ஒரு பர்சன் மாதிரி எவ்வளோ எடுத்து போட்டு பண்ணியிருக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இன்ட்ரோ பண்ணி வச்சிடலாமான்னு தோணுது அவருக்கு. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை வேறு சுச்சுவேஷன் சரியில்லை கண்ணை காமிக்கிறாங்க. இப்போ ஜிம்மே சரிப்பா அப்புறம் கிளம்பலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகேப்பா சொல்கிறாங்க. ஃபைனலாம் இவங்க எல்லாருமே ரெடியாகிறாங்க. வீட்டுக்கு ஒரே காரில் வந்துருக்காங்க. நம்ம டேவும் சுகாவும் உட்காந்துருக்காங்க. ஒரு வாரம் கூட பேசல. நம்ம ஜிம் ஜெக்கி ஒருத்தர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. சரியாயிட்டு ஜெக்கே சொல்கிறாங்க. சரியான விட எப்படி சொல்கிறாங்க. எனக்கு அவள் உண்மையாக வெறுத்துருந்தான் அப்படின்னாக்கா அவன் வந்துட்டு வேறு பர்சன் மோன் பண்ண நினச்சாக்கா மேரேஜ் வேணாம்னு சொல்லியிருப்பான். ஆனால் மேரேஜ் ஓகேன்னு பண்ணிட்டான் பார்த்தியா சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. கரெக்டு தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம 2 பேருமே அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டாங்க சிவலுக்கு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்கப்பா நான் வந்துட்டு பிஸ்னஸ் சொல்கிறாங்க வெளியே ஸ்டே பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம். இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சுகா எங்கே இருக்க போகிறேன் அவள் தனியாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அப்பா அவங்க கூட தான் இருப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட போகும் அவன் சரி ஓகே சரி உங்க கூட இருக்கட்டும்னு சொல்லிட்டு டஃபா சொல்கிறாங்க. விட்டே பார்க்குறாங்க. இல்லைப்பா என்னால் இருக்க முடியாது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு தனி வீடு ஒன்று சொல்லிட்டு இப்போ டே கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ சுகா அப்போ பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறது கேட்குறாங்க. இல்லை அங்கிள் எங்களுக்கு தனி வீடு வேணும் அப்படி சொல்லிட்டு என்ன நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நம்மளே ஃபாரினில் ஒர்க் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து தனியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என்னோட கம்பெனிக்கு இது போய் பக்கத்தில் வீடு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ லாங்கில் வந்து போக முடியாது அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி பிளான்லாம் பண்ணிவிட்டேன். நான் வந்து பிளேஸ் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ என்னால் இங்கே இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேயோட பார்க்குறாங்க. டே என்ன பேச சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் அங்கே தனியாக தான் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் நம்ம யோசிச்சுட்டு
ஏங்க கரெக்டு தான் ஓகேவா, அவர் பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறார் இல்லையா, அவங்க தனியாகவே இருக்கட்டும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குற அம்மா சொல்கிறேன் இல்லைப்பா நீ தனியாக இருக்க கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. இன்னும்மா சொல்கிறாங்க இல்லை நீ தனியாக இரு அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம சுகாட அம்மா சொல்கிறாங்க. சுகாட பார்க்குறாங்க ஏன் டப்பா பார்த்துருக்காங்க, அவங்க கண்ணை காமிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. சரி ஓகே வீடு எங்கே இருக்குது வீடு சொல்கிறாங்க. இப்போ ஸ்டே பார்க்குறாங்க. நான் பார்த்துக்கிறேன்ப்பா சொல்கிறாங்க. இல்லை வா நாளை பார்த்து வைக்கிறேன் சொல்லிட்டு இப்போ அவங்க எல்லார்ட்ட கையில் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் ஹோம் வாங்கி கொடுத்துறாங்க. அங்கே அவரை சொல்கிறது ஆஃபீஸ் பக்கத்துலேயே வாங்கி கொடுத்துறாங்க. இந்த வீட்டை ஸ்டே பண்ணிக்கோங்க ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே மூச்சுக்கும் சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. அங்கே பத்திரம் பார்த்துக்கோ அந்த பையன் கோவப்பட கூட பொறுத்துக்கோ சரி நீ ஹர்ட் பண்ணியிருக்க புரியுதா சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ டேவும் சரி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கும் கூட இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா சுகா சொல்கிறாங்க. சுகா பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீ பத்திரமா இருந்து போயிடலாம் சொல்லிட்டாங்க. சுகா பார்க்க நான் இருந்துக்கிறடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு பயமாக இருக்க ஒரு எலியும் புளியும் போது அடிச்சுப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என் ஜக்காவுக்கு அடிச்சுப்பாங்களோ சொல்கிறாங்க. அடிச்சாலும் தப்பில் ஓகேவா அப்படியே அவங்க பேசணும் மனசு விட்டு பேசணும். அவன் ரொம்ப ஹார்ட் ஆகிருக்கானா அந்த பெயின்லாம் கொஞ்சமாக குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசுகிறப்ப தான் குறையும் சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் விட்டுட்டு வந்துடுறாங்க. இது பக்கம் ஜிம்மா அப்பா பார்க்குறாங்க. ஏம்மா நீ தனியாக போகிற ஓகே சொன்னா சொல்கிறாங்க. இல்லைங்க 2 பேர் நம்ம கூட தான் வச்சுக்கலாம் கண்டிப்பாக பேசிக்க மாட்டாங்க எப்போ போய் நார்மலாக இருப்பாங்க. இப்போ தனியாக தான் வச்சுக்கலாம் பேசி தான் ஆகணும். ஒரு வீட்டில் இருக்கும்போது எதனால் பேசி ஆகணும் கேட்டு தான் ஆகணும் ஓகேவா. அவனுக்கு கோவத்தை கூட நம்ம வீட்டில் தான் காட்ட மாட்டான் நம்ம ஹார்ட்டாக இருக்கும் சொல்லிட்டு. இப்போ அங்கே வந்து தனியாக இருக்கானா காட்டுவோம். அந்த கோவத்தை கொஞ்சமாக காட்டினா தான் அவனுக்கு புரியும். அவன் எவ்வளோ ஹார்ட்டாக இருக்கா சொல்லிட்டு அவனுக்கு புரியும். அவனும் சேம் டைம் அவன் எங்கிட்ட லவ் பண்ணுறான் இல்லையா அவனும் சொல்லி புரிய வைப்பான். நம்ம என்ன வச்சுக்கலாம் அது நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம சுகாலமாக சொல்கிறாங்க. ஜிம்னா பார்க்குறாங்க. ஜிம்னா பார்க்குறாங்க அப்படி சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்னா பார்க்க ஹாப்பியாக இருக்கு சார் ஓகே நம்ம கொஞ்சம் பிஸ்னஸ் ட்ரிப் போகுமா சொல்கிறாங்க. பிஸ்னஸ் ட்ரிப் ஆமாம் கொஞ்சம் ட்ரிப் போகுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்கப்பா நான் அந்த பிஸ்னஸ் கூட டேக் ஓவர் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லாட்ட தங்கா சொல்கிறாங்க பாருங்க ஜஸ்ட் வேர்ல்டு டூர் போயிட்டு வாங்க ஓகே சார் வேர்ல்டு டூர் ஆமாம் நீங்கள் போயிட்டு வாங்க நான் பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன் சார் ஜிம் சொல்கிறாங்க. இதை கேட்குற ஜிம்மை பார்க்குறோம் ப்ரௌடாக இருக்குது சார் ஓகே அண்ணா சொல்கிறாங்க. அண்ணா ஹாப்பியாக இருப்பான் கொஞ்சம் ரிஸ்க் அவங்க வந்துட்டு இப்படி இருப்பாங்க போகும் சரியாயிடுப்பா சொல்கிறாங்க. என் தங்கம் உனக்கு எல்லாமே புரியுது அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் கொஞ்சிட்டு அப்படி செக்கி பார்க்குறாங்க. உங்கள்கிட்ட பேர் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்காங்க ஒருத்தன் அப்படி இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. சரி போலாமாங்க சொல்கிறாங்க. சரிங்க ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஓகேப்பா ஜிம்மின் பத்திரமா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் ஜெக்கி டேரக்டா நான் உங்களோட வீட்டுக்கு தான் வராங்க. ஜிம் வந்து டயர்டாக உட்காந்துருக்காங்க. அப்பாடா எல்லாமே எப்படி முடிச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க டயர்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ரொம்ப சொல்கிறாங்க வா கூப்பிட்றாங்க. ஜிம் போய்ட்டு ஜெக்கி மேலே படுத்துக்கிறாங்க. ஒரு மாதிரிக்கு அப்பாடா எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நம்மளுக்கு என்ன அவசரம் பொறுமையாக சொல்ல சரியா சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களோட அப்பா அம்மாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பிடிக்காத பின்ன அதே எப்படி பிடிக்காம போயிடுவேன் ஜங்காவா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பிடிக்கல கண்டிப்பாக பிடிக்கும் ஜிம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸை பார்த்தா அவங்க ஃபாரின் போயிருக்காங்கடா. இப்போ அங்கே அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க ஏம்மா ஜெக்கி இருக்காருல அவங்க சொல்கிறாங்க அவங்க அந்த மாதிரி பையனை ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணிட்டு அவர் நல்லா இருக்கும்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க. நீங்கள் மறந்துட்டீங்களா சொல்கிறாங்க. ஜெக்கி யாரும் தெரியாது அவங்களுக்கு சொல்கிறாங்க. என்னமா சொல்லி கேட்குறாங்க. ஜெக்கி வேறு யாரும் இல்லை நம்ம ஜிம்முக்கு ஜெக்கி சுகாக்கா ஃபிக்ஸ் பண்ண ஃபியான்ஸி தான் சொல்கிறாங்க. என்ன சார் ஜிம்மில் நம்ம ஜெக்கி அப்போ பார்க்குறாங்க. நீ என்னம்மா சொல்கிற சார் ஜிம்மில் அப்போ கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் நம்ம பார்க்குறாங்க. ஏங்க அந்த பையனோட ஃபோட்டோ கொடுத்தாரு ஜெக்கி ஜவுக்கு நேம் தான் கண்டுபிடிச்சிங்க அவர் தாங்க ஜெக்கி சொல்கிறாங்க. என்னம்மா சார் இந்த காமா நீங்கள் ஃபோட்டோ பார்க்க மாட்டீங்க ஜெக்கி தான் வந்துட்டு நம்ம சுகாவோட ஃபியான்ஸி சரியா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ சுகா எதுவுமே சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. அது எனக்கு தெரியலங்க அவன் வந்து போய் பார்த்தா நான் பார்க்காம செக் பண்ணானே தெரியாது ஓகேவா ஆனால் இந்த பையன் தான் அந்த பையன் அப்படி சொல்கிறாங்க. அதுவும் அவனுக்கு ஜிம்முக்கு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி பாண்டிங் இருக்குது. 2 பேரும் இப்போ கரண்ட்லி பிஸ்னஸ் பார்ட்னர் வேறு சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க மேபி அவங்கள்ட்ட போய் ஒருத்தர் லைக் பண்ணாங்க அப்படின்னாக்கா மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கும் ஆசையாக இருக்குமா அது போய் ரொம்ப நேரம் பையனாக இருக்க பார்த்தியா 2 டேஸ் நம்ம கூட போயிருந்தான் அழகாக கம்ஃபர்ட் பண்ணா எல்லாருக்கும் ஃபோட்டோ வந்து கொடுத்து எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஒரு ஜிம்முக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா ரொம்ப ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. இப்போ டேஸ் அங்கே போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் ஜெக்கி பார்த்தா பிஸியாக இருக்காங்க. பிஸ்னஸ் எல்லாருமே ஃபுல்லாக மூழ்கி போயிருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஒரு 3 வீக்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜிம்மில் சுகாவை பார்க்க போகிறான்னு போயிருக்காரு. அங்கே பார்த்தா வீட்டில் எல்லா திங்ஸும் உடஞ்சிருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. சுகா என்னதுலாம் கேட்குறாங்க. சுகா பார்க்குறாங்க. பார்த்தா டயர்டாக உட்காந்துருக்காரு. பார்த்தா அவர் நெக்லாம் அவ்வளோ பைட் மார்க்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ண என்ன சொல்லிட்டு ஜிம் போட்டு டேபிள் ஸ்டார்ட் பிடிக்கிறாங்க. டே பார்க்க நான் என்ன பண்ண சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. பார்த்தா டேபிள் நெக்கில் அதோட பைட் மார்க் அதிகமாக இருக்குது. இப்போ ஜெக்கிக்கு ஜிம்முக்கு பார்க்குறதுக்கு என்ன ஜிம்முக்கு நடக்குதுங்க ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. 2 பேருக்கு லவ் ஃபைட்டு போகலாம் சொல்கிறாங்க. லவ் ஃபைட்டா சார் ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் லவ் ஃபைட்டாக தான் இருக்கும். ஜெக்கி சொல்கிறாங்க. பாரு அண்ணன் நெக்லேயும் அவ்வளோ பைட் மார்க் இருக்குது அவனோட நெக்லேயும் அவ்வளோ பைட் மார்க் இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நம்ம என்ன பண்ணலாம் கேட்குறாங்க. இது நம்ம வந்து பிஸ்னஸ் பற்றி பேசுகிறா சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள் டேங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களோட கொலாபரேஷன் பண்ணுறதுக்காக அப்ரோச் பண்ணிருக்கீங்களா ஜிம் ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு இப்போ கொரியா நம்பர் 1 இருக்குது உங்கள் 2 பேர் கம்பெனி தான் அதான் உங்க கூட பிஸ்னஸ் பண்ண நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்புறம் சொன்னாங்க. ஸோ அதான் நானும் கூட டைப் பண்ணேன் சொல்லிட்டு எனக்கு ஜிம் இப்போ தான் பிரதன் நல்லா ஜிம் ஜெக்கி அட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறேன் பிரதன் லாவா சொல்லிட்டு ஆமாம் எனக்கு பிரதன் அதுனா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி ஆமாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிட்டு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கீங்க அவங்க கூட கொலாபரேஷன்
பண்ண நல்லா இருக்கும்னு நினச்சேன், அதனால தான் உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணேன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எங்கள் செக்ரட்டரி கிட்ட வந்து உங்களுக்கு ப்ரொபோசல் கொடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜெய்க்கவும் நாங்களும் அதை பற்றி பேசலாம் வந்தோம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வீட்டை க்ளீன் பண்ணிடலாமா சொல்லிட்டு ரொம்ப ஜெக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன், நீ இருக்கிற பண்ண உட்கார்ச்சின்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, இல்லை நம்ம உட்கார்ச்சி அவங்க காசு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறோம், என் ஒய்ஃப் எவ்வளோ இவ்வளோ பாசமாக இருக்கான்னு சொல்லிட்டு அவருக்கும் ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் தான் ஜெக்கி உட்கார வச்சுட்டு அவர் போய் திங்ஸ் க்ளீன் பண்ணுறாங்க. சுகா பார்க்குறேன், ஜிம் நீ என்ன பண்ணுற சொல்லிட்டு சொல்கிறாங்க. சுகா நீ சரி போயிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறோம் போச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ சுகர் மெஸ்ஸே இருக்காரு, 2 பேரும் அந்த பக்கம் கிஸ் பண்ணிப்பாங்க போல அப்படி இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, நீங்களும் போயிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ண வரீங்களா சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. டேப் பார்த்துட்டே இந்த போன சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி போயிட்டு டேப் ஒரு பேரில் பார்க்குறாங்க. பாரு எப்படி போயிட்டு பண்ணியிருக்காங்க சொல்லி பார்க்குறாங்க. இந்த நல்லா தான் இருக்கு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம சுகாக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவன் சொல்லிட்டு உண்மையாக இருக்குமே என்ன லவ் பண்ணுறான் எனக்கு ஒரு வருஷமா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இருந்தாலும் எனக்கு அவர் கோவம் தான், வெறுப்பு நான் ஹேட் க்ரீம் சொல்லிட்டு சுகர் நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவருமே நெக்க பார்க்குறாங்க. ஒரு மாதிரி லவ் அந்த ஒயிட் மார்க்ஸ்லாம் பார்த்துட்டு எதுவும் சொல்லாமல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அந்த க்ரீம் லைட்டை போட்டு அப்படியே பட்டு வெளில வராரு. இப்போ நம்ம ஜிம் பார்த்தா அதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் கூட சொல்லிட்டு அவர் எடுத்து வைக்கிறாரு. ஜிம் பார்க்க உட்கார சொல்லிட்டாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சொல்லிட்டு சுகா ஜெக்கி தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. 2 பேரும் அழகாக அவர் அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலாக இருக்காங்க. 2 பேரும் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ தான் நீட்டாக வீட பார்க்கறதுக்கு இப்போ நம்ம சுகா வந்துட்டு வந்து உட்காடுறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு வந்து பிஸ்னஸ் பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சுகா இருக்காங்க. ஜிம் சுகா பக்கத்தில் பாருங்க. சுகா என்னதான் சுகா நடக்குது, உனக்கு பிடிக்கலையா டேவா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகா இருக்காங்க. பாரு சுகா சொல்லி விட்டு கேட்குறேன்னா ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க, பாரு பிடிச்சா பிடிச்சிக்குன்னு சொல்லி பிடிக்கல சொல்ல சரியா இன்னும் ஹார்ட் பண்ணிக்காது அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க, என்னெல்லாம் வந்து மோன் பண்ணவே முடியலடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்கிட்ட டக்குன்னு திரும்பி பார்க்கறதுனால தான் மோன் பண்ண முடியல. ஜெய்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சுகா பார்க்க நான் கேட்டேன் நான் சொல்கிறாங்க. பாரு நான் உண்மையை சொல்கிறாங்க. பாரு ஜிம் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் உனக்கு செலவு பண்ணுறேன் ஓகே பண்ணு தப்புன்னு சொல்லவே மாட்டேன். எனக்கு அவங்களுக்கு கேர் பண்ண ட்ரூவாக கேர் பண்ண ஃபேக்காக நான் கேர் பண்ணவே இல்லை. அது பிராங்கன்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் வந்துட்டு அப்படி இருந்தது தவிர மற்றபடி எனக்கு ட்ரூவாக கேர் பண்ண ஃபேக்காக நான் இருந்ததே இல்லை. தப்பு பண்ணுறேன் ஓகே எல்லாரும் தெரிஞ்சில தப்பு பண்ணுவாங்களே அப்படி தான் இதுவும் ஓகேவா மன்னிச்சிட சொல்ல சரி சுகா சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. இப்போ ஜிமிக்கு ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. மன்னிச்சிட சொல்ல சரியா சத்தியமாக நம்ம லைஃப்பில் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. அவனை அடிக்கலாம் அதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்க சொல்லு ஆனால் கூட பேருக்கு சொல்லிக்காது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. டிவோர்ஸ் கேட்டான் அதனால தான் அப்படி வெயிட் பண்ணிட்டேன் சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. என்ன டிவோர்ஸ் ஆச்சுன்னு திரும்பி பார்க்குறாங்க. டே சுகா என்ன சொல்கிற நீ எப்படி கேட்குறாங்க. இப்போ டேப்பாக்கு சுகாவை பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. என்ன சுகா கேட்டிருக்க நீ சொல்கிறாங்க. இல்லைடா கொஞ்சம் கோவமாக சொல்கிறாங்க. அப்போலாம் சொல்லாது சுகா சரியா டிவோர்ஸில் ஒரு பெரிய வார்த்தை. அப்பா அம்மா ஒரு ஹோப்போடு போயிருக்காங்க சரியா நீ வந்து ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு இங்கே பாரு உண்மையாகவும் உனக்கு அவர் பிடிக்கலாக்க நீ எப்படி சொல்கிறாங்க. ஜிம் சுகா மாதிரி இருக்காங்க. எனக்கு பிடிக்கும் அதை சொல்கிறாங்க. கோவத்தில் சொல்கிறாங்க. கோவத்தோடு பேச வைக்குவா அவனை கோவம் தான் இன்னும் நான் அடி அடிச்சிருன்னு நான் பைட் பண்ணிக்கோ சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேப்பாக்க நீ எதாவது சொல்கிறாங்க. இதுவே தாங்க முடியல சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதான் பாடி வந்து நான் மசில்ஸ் டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்புறம் இது கூட உங்களுக்கு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. நீங்கள் என்ன எப்படி பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பிரதர் நான் தானே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சொல்லிட்டுருக்காங்க. இப்போ தான் நம்ம சுகா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன சுகா சொல்கிறாங்க. ஜெக்கி வந்துட்டு எனக்கு அம்மா ஃபிக்ஸ் பண்ண பிளேண்டட் ஃபேன்ஸ் இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சுகா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் சுகா பார்க்குறாங்க. உங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. அப்படியே சுகா சொல்கிறேன். ஜிம் கேட்குறாங்க. உங்கள் 2 பேருக்குள்ள பாண்டிங் அழகாக இருக்குது. ஜெக்கி ரொம்ப நல்லா போயிடா இருக்காங்க சொல்லிட்டு நம்ம ஜெக்கி சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் ப்ராப்ளம் பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப நல்ல பசங்க சொல்கிறாங்க. இதுக்கு டேக்கு பாசிட்டிவாக இருக்குது. என்ன விட்டு நம்ம நல்ல பையன் சொல்கிறாங்க போல சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறவங்க உங்களுக்கு நல்ல பையன் இந்த விதத்தில் சொல்லணும் அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறவங்க தப்பு தான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க. பாருங்க நீங்கள் பாஸ்ட் ஓகே பாஸ்ட் தப்பு சொல்லலை. ஆனால் இப்போ உங்களுக்கு சான்ஸ் இருக்குது ஓகே செகண்ட் சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த சான்ஸை அழகாக யூஸ் பண்ணுங்க ஓகேவா. உங்கள் ட்ரூ லவ் கொடுங்க ட்ரூ கேர் கொடுங்க சரியா. ரொம்ப ஹார்ட்டாக இருக்கிறால தான் உங்களுக்கு பைட் பண்ணி போட சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் அது வலிக்கல இல்லை அவன் ஏன் சுகா அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் இல்லாமல் அவனுக்கு தெரிஞ்சு 5 வருஷம் தான் எவ்வளோ லைக் ஒரு ஹெல்லி அனுபவிச்சோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சுகா தான் காதில் வாங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜெயிக்க உங்களுக்கு சொல்லிட்டு இல்லை அவங்க பிஸ்னஸ் ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஜிம் பார்க்க சுகா தான் கிளம்புவா சொல்கிறாங்க. சுகா பார்க்க இல்லை சாப்பிட்டு போட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குற சொல்லிட்டு நான் குக் பண்ணுறேன் சொல்லிட்டு சுகா போய்ட்டு குக் பண்ணுறாரு. டே பார்க்க ஹெல்ப் பண்ணுற சொல்லிட்டு இப்போ அவர் போய்ட்டு தூக்கிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம சுகா வந்துட்டு விஜிட்டு கட் பண்ணிருக்காங்க. பார்த்து கட் பண்ண சொல்லிட்டு சுகா டே சொல்லிட்டு போயிடறாங்க. ஜிம் சுகா பார்க்குறாங்க. ஆமாம் ரொம்ப பார்க்குற சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இப்போ அமைஞ்சிருக்கப்போ ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ போயிடலாம் குக் பண்ணி முடிச்சு சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா சாப்பிட சொல்கிறாங்க. அப்படி அவங்க பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. உங்க 2 பேர் பார்த்தா சொல்கிறாங்க. 2 பேர் பார்த்தா ஜிம் கேட்குறாங்க. ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஏதோ லவ்லி கப்பல் மாதிரி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கா என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. இப்போ ரொம்ப சுகா பார்க்குறாங்க. என்ன பேசுகிறேன் தம்பி பார்த்து சொல்கிறாங்க. இல்லை பார்க்க அப்படின்னு தெரியுது அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப கேர் பண்ணுறது ரொம்ப அவங்க பேசுகிற விதம் அப்படி தான் இருக்குது சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. ஜிம்மின் ஒரு ஜெக்கி பிடிச்சா சொல்லி ஓகே நான் பார்க்க நான் பேசுகிறேன் சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஏன்னா ஜெக்கி ரொம்ப நல்ல பசங்க இருக்காங்க ஓகேவா சில பேர் மாதிரி அப்படி சொல்லிட்டு அவரு நம்ம தேவையே இன்சல்ட் பண்ணுறாரு நம்ம சுகா.
இப்போ நம்ம டே பார்க்குறாங்க என்னையும் ஹர்ட் பண்ணுறாங்க பாரு சொல்லிட்டு அவர் எதுவுமே ரொம்ப கண்டுக்க விட்டுறாரு. இப்போ நம்ம ஜெய்க்கும் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு நான் அப்புறம் சொல்கிற சுகா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஒரு நான் 1 வீக் ஆஃப் டைப்னாக்க ஒரு 1 மந்த் கம்ப்ளீட் ஆகும். சுகா டேக்கும் மேரேஜ் 1 வீக் கம்ப்ளீட் ஆயிருக்கும் டாக்டர். இப்போ நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் தானே வந்துருக்காங்க. அவங்கள ரிசீவ் பண்ணிருக்காங்க. நம்ம ஜிம்மின் ஜேக்கி டே சுகா 4 பேருமே ஏர்போர்ட் போயிருக்காங்க. ஃபைல் அவங்க வந்துட்டாங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வெல்கம் பண்ணுறாங்க. அப்பா அம்மா எப்படி போச்சு ட்ரிப்பு சொல்கிறாங்களா போச்சுப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அம்மா அப்பா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. நான் அவங்கள்ட்ட ஒன்று சொல்கிறேன் என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு சொல்கிறாங்க உனக்கு சொல்கிறாங்க எனக்கு பாசம் பிடிச்சிருக்குப்பா சொல்கிறாங்க. யாருப்பா அது ஜெக்கேட் ஜிம்ல ரொம்ப கேப்ஷன் கேட்குறாங்க. இப்படிலாம் கோவப்படுவார். இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லேயே மாறிட்டார். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க அப்பா சொல்கிறாங்க சொல்லிப்பா உனக்கு மனசு இருக்கும் ஓப்பனாக சொல்லி எனக்கு தெரியும் பையன் எது பண்ணுறது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. எனக்கு பிஸ்னஸ் உங்கள்கிட்ட நம்பி கொடுத்தேன் சூப்பராக பார்த்துக்க என்னோட மோர் பெட்டராக பார்த்துக்க ஓகேவா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க என்னை பராம பாடுறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்த்து தெரியுமா உன் பையன் பாரு சூப்பராக வச்சு பண்ணிட்டு இருக்கான். நீ இப்போ ஒர்க் பண்ணது டபுள் மடங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ப்ரௌடாக சொல்கிறாங்க. கேட்க அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது சரியா. என் பையன் கரெக்டாக இருக்க சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க அப்பா எனக்கு ஜெக்கே பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியப்பா லவ் பண்ணுற யார் கேட்குறாங்க. ஆமாப்பா சொல்கிறாங்க. ஓகே ஜெக்கை வீட்டு போய் பேசவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது இல்லைப்பா அவங்க வீட்டில் நாளைக்கு வருவாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அவங்க வீட்டில் வந்து பேசிட்டாங்களாம்மா சொல்கிறாங்க. ஜெக்கி உங்களுக்கு பண்ணுறாரு ஆமாப்பா 2 பேரில் லவ் பண்ணுறோம் அவருக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஓகே தானப்பா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கில் ஜிம்மில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. என்னடா தம்பி கேட்டேன் நீ வந்து இவ்வளோ பர்மிஷன் கேட்குறப்பா கிட்ட எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா. ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாளைக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க. ஃபைனில் அந்த பக்கம் ஜெக்கோட பேரண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க வந்து அவ்வளோ பேசுகிறாங்க. எனக்கு வந்து உங்கள் பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெக்கோட அம்மா சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லிட்டு ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. 2 பேருக்கும் மேரேஜ் கிராண்ட் அரேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க என் சுகா உனக்கு எதுவும் வருத்தம் இல்லை உனக்கு இந்த மாதிரி கிராண்டாக பார்த்து சொல்லிட்டு இல்லை பையனுக்கு வருத்தம் சரியா சுச்சுவேஷனால எனக்கு மேரேஜ் நடந்துச்சு சொல்கிறாங்க. நம்ம ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணுவோம் கிராண்டாக சொல்கிறாங்க. அதெல்லாம் வேணா ஓகேவா நான் ஆல்ரெடி எனக்கு இது போதும்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு டேக் என்ன மிஸ் இருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்க ஓகேவா. எல்லாரும் லைஃப்பில் ஒரு டைம் ஸ்டாப் பண்ணுவாங்க. இருந்தாலும் முன்னே தான் ஸ்டில் லவ் பண்ணிட்டு அந்த 5 வருஷம் நான் லவ் பண்ணிட்டான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறேன். சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்போ சொல்கிறாங்க. நீங்கள் என்ன இப்போ இவ்வளோ இதாக மாறிட்டீங்க சுகா கேட்குறாங்க என்ன பண்ணுறது என் பசங்க ஹார்ட் ஆகிற பார்த்துட்டு எல்லாம் எப்படி கோல்டாக இருக்க முடியும் சரியா சொல்லி என் பசங்க ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருப்பேன் அவங்களுக்கு ஹார்ட் ஆகிட்டாங்கன்னு சத்தியமாக தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுகாட அப்பா சொல்கிறாங்க. இதுக்கு சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ்யூப்பா சொல்கிறாங்க லவ்யூட்டு சொல்கிறாங்க. அப்போ நாலு ஜிம் கேட்குறாங்க ஐயோ வாங்க தங்கம் வாசு கூப்பிட்றாங்க ஜிம் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ நம்ம சுகா பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜெயிக்க கண்டிப்பாக நான் பார்த்துக்கோங்க சரியா சொல்லிட்டாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டாங்க. ஃபைனில் அவங்க மேட்சும் நடந்திருக்கும். மேட்ச் முடிச்சுட்டு இப்போ சாப்பிட்ருக்காங்க. நம்ம ஷோ சாப்பிடும்போது டக்குனு வாமிட்டு டேஜ் ஓடி போயிடாரு. இப்போ நம்ம டேப் ஓடி போயிறாங்க. ஜிம் பார்த்தீங்கன்னா சுகாக சொல்லிட்டு இப்போ சுகாட பேர் செஞ்சு போகிறாங்க. ஜிம் ஜெயிக்க மட்டும் இங்கே உட்காந்துருக்காங்க. ஃபைனில் அந்த எப்படியாவது கெஸ்ட்லாம் போயிடாங்க மேட்ச் முடிச்சுட்டு. சுகா பார்த்தா டயர்டாகவே இருக்காரு. இப்போ சுகா பார்க்குறேன் என்னாச்சுப்பா சுகா அவனுக்கு சொல்கிறாங்கம்மா பிஸியாகவே இருக்கு சொல்கிறாங்க. பிஸியாக இருக்கு அவங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜூலா பார்க்குறீங்க இப்போ ரொம்ப ஒரு கூட சரி சாப்பிடும்போது போயிட்டியோ ஹெல்த் கேர் பண்ண முடியும் அப்படி கேட்குறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே பார்த்துட்டு டாக்டர் கால் பண்ணவா கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேணாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் என்ன எப்படி கேட்குறா அவ்வளோ டாக்டர் கால் பண்ண சரியாக சொல்கிறாங்க. இப்போ சரி சொல்லிட்டு டாக்டர் கால் பண்ணுறாங்க. டாக்டரும் வராங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்னு சார் நம்ம சுகர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. என்ன ப்ரெக்னெண்ட்டாக அதில் ஷாக் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் நமக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. எங்கள் டாக்டர் நல்லா செக் பண்ணி பாருங்க சொல்கிறாங்க. நானும் செக் பண்ணி தான் பார்த்தாங்க சொல்கிறேன். நல்லா போய் சொல்லுவேன் டாக்டர் கேட்குறாங்க. இப்போ நம்ம டேவோட பற்றி இல்லை அவங்க ஜஸ்ட் ஒரு சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அதான் நீங்கள் தப்பாக தான் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. இப்போ நம்ம எல்லாரும் பார்க்குறாங்க சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம டே பார்த்தா அப்படி ஒரு மாதிரி ப்ரௌடாக பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டேனை பார்க்குற டே சொல்கிறாங்க. டே பண்ணு சொல்லிட்டு எனக்கு புரியல டே நான் என்ன சொல்கிறாங்க. சுகா என் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு அது எப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உங்கள் 2 பேருக்கு இப்போ தான் மேரேஜ் ஆனிச்சு செகண்ட் நீங்கள் தான் ஃபைட் பண்ணுறீங்களே உங்கள் 2 பேருக்கு தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் அதை ஜிம்மில் பார்க்க ஜிம்முக்கு அதான் இருக்குது ஜிம்முக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கே பார்க்குறாங்க அது சார் சொல்கிறாங்க அவங்க லவ் பண்ணிட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்க அப்புறம் சொல்கிறாங்க லவ் பண்ணிட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்களா என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கே ஜிம்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நிச்சயமாக சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம யாரும் சுகா பார்க்குறாங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆக்கூடாக இருக்குது. இப்போ நம்ம டே தாங்க பாருங்க எப்படி பார்க்குறீங்க நேரம் வெளியே போங்க அவங்க ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாலாமா நம்ப முடியல ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க உண்மையாக உங்கள் அண்ணன் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கா நான் கேட்குறேங்க எனக்கும் தெரியலம்மா சொல்கிறாங்க. இப்போ சுகா டேவிட பார்க்குற ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அது அவங்க லவ் பண்ணிட்டு ஃபைட் பண்ணியிருப்பாங்க சரியா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்க ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ 5 வருஷம் மிஸ் பண்ணியிருப்பாங்களே 2 பேரும் ஒருத்தர் மேலே இருக்கும் இப்படின்னா இவன் அவங்கள கோவமாக இருப்பான் அவன் மேலே ரொம்ப லவ்வோட இருந்திருப்பான் ரொம்ப ஏக்கமாக அப்படி இருந்திருப்பான் அது வந்து ஃபைட்டோட போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி கேட்குறதுக்கு ஐயோ ஜிம்மி ஒரு மாதிரி திரும்பிக்கிறாங்க. இப்போ ஜெக்கடம் பார்க்குறாங்க. ஏன்ப்பா ஜிம்மி நம்ம வீட்டுக்கு போகலாமா சொல்கிறாங்க. நம்ம போகலாம் ஆண்டி ஜிம்மி சொல்கிறாங்க. அம்மா கூட கிளம்பி வீட்டுக்கு சொல்கிறாங்க. அப்புறமா பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. ஓகேப்பா அம்மா சுகா பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. பார்த்துருந்தாங்க நீ போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி ஜெக்கி ரெடியாக போயிடாங்க வீட்டுக்கு. இப்போ நம்ம ஜெக்கி வச்சு வீட்டுக்கு இருக்கிறாங்க. ஜெக்கி ஒரு 3 இருக்காங்க. என்னாச்சு உங்க சொல்கிறாங்க. என்னைக்கோ இப்போ அது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு கலவரத்தில் நடந்த ஒரு மேரேஜ் அவங்களே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு திட்டிங்களா ஜிம்மி கேட்காங்க. திட்டில் என்ன சொல்கிறாங்க நமக்கு மேரேஜ் 10 டேஸ் அது ஜெக்கி சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க ஆனால் ஸ்டில் சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அதுக்கு ஹனிமூன்லாம் ப்ராப்பராக போகணும் சரியா சும்மா இப்படிலாம் இருந்தால் நல்லா இருக்க மாட்டேன் எனக்கு ஹனிமூன் வேணும் சரியா ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க அவ்வளோ
தானே ஹனிமூன் தானே வேணும் சொல்கிறாங்க. அப்போ அரேஞ்ச் பண்ணிட்டா போச்சு. ஜெகி சொல்கிறாங்க அது கூட மற்றவங்களும் கம்பேர் பண்ணாங்க. ஓகே பேபி இப்போ இல்லை லேட்டாக கூட வரட்டும், ஏன் உடனே வரும்போது சொல்கிறாங்க. அப்படிலாம் எடுத்தாங்க. நான் ஜஸ்ட் சொன்னேன் ஓகே அதான் சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க நான் அப்போ ஹார்ட் பண்ண மாட்டேன். ஓகே பேபி பொறுமை கூட பார்த்துக்கலாம். ஓகே ஜெகி சொல்கிறாங்க ஜிம்மி சரி சொல்கிறாங்க ஹார்ட் ஆகக்கூடாது. ஜெகி சார் பண்ணிட்டு ஜிம் டேஸ் அவாய்ட் பண்ணிட்டு படிக்கிறாங்க. நான் கொஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஜெகி பார்க்க ஐயோ ஒன்றும் இல்லை சரியா சாரி ஜெகி சொல்லிட்டு கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் நான் ஜிம் வராங்க. ஜிம் பார்க்குறேன் ஜெக்கிடம் பார்க்குறேன். என்ன இப்போ எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. ஆண்டி நாங்கள் ஹனிமூன் போகிற சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் போய்ட்டு உங்கள் வீடியோ ரெடி பண்ணிடுறேன் சொல்கிறாங்க. எதுக்கு ஆண்டி சொல்கிறாங்க. நீங்கள் ப்ரைவஸாக இருக்கும்ல நீங்கள் சின்ன பசங்க இல்லையா சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அவனாவே இருக்க சொல்லல பவிக்கெல்லாம் ஒன்றா மீட் பண்ணலாம். ஓகே ஃபேமிலி நல்லா சாப்பிடலாம் மற்ற நீங்கள் தனியாக இருங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா ஆமாம் ஓகே உங்களுக்கு ப்ரைவஸ் கொடுக்கணும். அப்புறம் உங்கள் பாரு ஜெக்கே சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க உடனே பேபிலாம் பார்த்து நினைக்காது சரியா சொல்கிறாங்க. இதுக்கு அவன் ஜிம் ரொம்ப சின்ன பையன் இருக்கு. ஓகே ஜஸ்ட் அவனுக்கு ஒரு 21 தான் ஆகுது. இப்போ 20 தான் ஆகுது. ஓகே இந்த டைமில் பேபிலாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவன் நிறைய லைஃப் என்ஜாய் பண்ண ஓகேவா. டேக்கோ சுகாக்கும் உடனே மேரேஜ் ஆகிட்டு வேவ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு ஓகேவா. அவங்களுக்கு 27 ஏஜில் கிராஸ் பண்ணி போயிருக்காங்க. உன் ஏஜில் இருக்காங்க ஓகேவா. ஆனால் ஜிம் ரொம்ப சின்ன பையன் ஓகே அதனால் ஜிம் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு நீ என்ஜாய் பண்ணு ஓகேவா. அப்போ சொல்லிட்டு நீ யாருக்கு மற்றவங்களுக்காகலாம் பார்த்துட்டு என் ஜிம்மில் ஹார்ட் பண்ணாங்க ஓகேவா சொல்கிறாங்க. சின்னதாக கூட ஜிம் அழக்கூடாது ஓகே ஜிம் அழகானா அவ்வளோதான் அவங்க என்ன பண்ண தெரியாது. ஜெக்கில் அம்மா சொல்கிறாங்க. ஜெக்கில் பார்க்குறேன் ஆமாம்மா நீ வந்து ஜிம்மில் அழகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஜிம்மில் கிராண்ட் பார்க்குறேங்க பாருப்பா ஜெக்கில் கிராண்ட் பார்க்குறாங்க. நீ வந்து நீ போய் சொல்லி பாருங்க வெளிலாம் பிடிச்சிக்கலாம்ப்பா அதெல்லாம் வந்து ஜாலி என்ஜாய் பண்ணுங்கள். ஹனிமூன்றதே நம்ம வந்துட்டு ட்ரிப் என்ஜாய் பண்ணுறது ஓகே எப்படிக்கா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதான். இருந்தாலும் பேபிலாம் சொல்லிட்டு யோசிக்காது ஓகே மைண்ட் வச்சுக்காத சொல்லிட்டு ஜெக்கில் கிராண்ட் சொல்கிறாங்க. ஜிம் கிராண்ட்பா நீங்கள் எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்கீங்க சொல்கிறாங்க. ஆமாம் சில பேர் இருக்காங்க லைக் ஒரு ஓல்டு ஜென்ரேஷன் மாதிரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறீங்க என்னையா சொல்கிறேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் ஜெக்கில் கிராண்ட் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் நீங்கள் வந்து யங் ஜென்ரேஷன் மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு ஏஜ் தான் ஏஜ் தான் இருக்க தவிர மற்றபடி அவங்க வந்து மைண்ட் வந்து ப்ராக்டிக்கலாக இந்த ப்ரெசென்ட்டில் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நம்ம ஜிம் போய்ட்டு ஜெக்கில் கிராண்ட்பா சிக்ஸை கிஸ் பண்ணிடுறாங்க. ஜெக்கில் கிராண்ட் பார்க்குறீங்க கிராண்ட் பார்க்குறீங்க எனக்கு சொல்கிறாங்க. எல்லாருமே கிஸ் பண்ணுறாரு. நம்ம ஜெக்கில் அப்பா தர்ம திறக்க ஒரு கிஸ் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க. என்ன நீங்கள் எல்லாரும் அவங்களுக்கு படைச்சிட்டு சொல்கிறாங்க. அம்மா எங்கள் சனியில் கூட அடைச்சிடா இப்போ உனக்கு என்ன கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க பாரு சுகா ப்ரெக்னென்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு எதனா ஜிம்மில் ட்ரை பண்ண கொண்டு போன சொல்கிறாங்க. சின்ன பையன் சரியா கொஞ்சம் டேஸ் போகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவிட ஜெக்கோட அம்மா சொல்கிறாங்க. ஜெக்கி எனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு ஹனிமூன் தான் போகணும் மற்ற பேபி ஒன்று இப்போ ஆசை இல்லை அப்படி சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி ஜெக்கோட அம்மாக்கு ஒரு மாதிரி சரி இந்த சொல்லிட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு குடி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஜிம் ஜெக்கோட பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்க என்னம்மா யாரும் சொல்கிறாங்க. டே பக்கத்து ஆண்டி கொடுத்தாங்கடா சொல்கிறேன். ஆமாம் பக்கத்து ஆண்டி கிஃப்ட்டாக கொடுத்தாங்க சொல்கிறாங்க. இதெல்லாமே கிஃப்ட் தராங்க சொல்லிட்டு ஜெக்கடாமல் சொல்கிறாங்க. இது அவங்க பையன் வாங்கி வச்சு நம்ம சரியா அந்த பையனுக்கு மேரேஜ் ஆகலையே அந்த பையன் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக வாங்கி வச்சுப்பான் போல அவங்க திட்டிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க அப்படி சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லிட்டாங்க. அட உனக்கு மேரேஜ் ஆயிருக்கலாம் அதுக்கு தான் உங்கள்கிட்ட கொடுத்தாங்க அப்படி அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வாங்கிக்கிறாங்க. ஃபைனலி ஜெக்கி ஜிம் ரெண்டு பேருமே ஹனிமூன் பாருங்க ஜிம் பார்க்குறாங்க. ஜம்கா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அம்மா கொடுத்தாங்கடா எனக்கு ரொம்ப சின்ன பையன் இல்லையா நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஜிம்மில் அதை வாங்கி டஸ்ட்பினில் போட்டுறாங்க. ஏன் மாதத்தாங்க பாரு எனக்கு இதில் வேணாம் சரியா சொல்கிறாங்க. வேணாம் நம்மளுக்கு பேபி வந்துச்சுனாக்கா அதை ஹாப்பி வெல்கம் பண்ணணும் ஓகேவா. நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்து நம்ம பேபி வந்துச்சுனாக்கா ரிசீவ் பண்ணணும் ஹாப்பியாக. அதை விட்டுட்டு சரி இதை யூஸ் பண்ணணும் ஓகே எனக்கு அதை பிடிக்காது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஒரு மாதிரி இருக்கு எனக்கு தெரியுண்டா அதனால அம்மா சொல்கிறாங்க பாருங்கள் நான் சும்மா அதை வந்து வீட்டில் டேஸ்ட் பண்ணிருந்தேன் ஓகேவா. எனக்கு ஒரு உங்களுக்கு வந்து பேபி வேணும் ஆசை இருந்துச்சாங்க இப்போ பார்த்து கொடுப்பேன் ஓகேவா. எனக்கு அந்த ஏஜில் ஒரு விஷயம் இல்லை. எனக்கு 20 இயர்ஸ் இருந்தாலும் 26 இருந்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஓகேவா. நம்ம இப்போ பேபி பார்த்து கொடுப்போம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது சொல்கிறேன் நீங்கள் ஆசைப்பட்டேன் நான் பேபி பார்த்து கொடுப்போம் ஓகேவா. எனக்கு ஏஜ் ஒரு விஷயம் இல்லை ஜம்கா நான் எங்கே ஏஜாக தான் இருக்கேன் ஓகேவா. எனக்கு கவலை இல்லை. இப்போ பேபி பார்த்துக்கிட்டாக்கா என் பேபி இன்னும் நான் எங்கே வெயிட் பண்ணேன் ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு குழந்தை கொஞ்சம் வளர நான் இங்கே தானே இருப்பேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நீ அப்படி சொல்கிறேன் ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்போ உனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்ன பேபி பார்க்குறோம் உங்களுக்கு பாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க. நீ சொல்லலாம் அப்படி தான் இருப்பா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி பேக் கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் வேணுமே போதும் இருக்கிறதுக்கு வா கேட்குறாங்க. எடுத்துக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட் வெளியே சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸாக ஹனிமூன் ஃபோட்டோ சென்ட் பண்ணுறாங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சுகா பார்த்தா அம்மா ஃப்ரெண்டு இருக்காங்க. சுகா நம்ம பார்க்குறாங்க. பாருப்பாங்க பாரு இது கூடி சொல்லிட்டு ஜூஸாக கொடுக்குறாங்க. டே பார்க்குறாங்க ஆண்டி நான் கொடுக்குறேன் சொல்லிட்டு அவர் ரொம்ப கேர் பண்ணுறாரு. இப்போ நம்ம டேவோட அம்மா அங்கே தான் இருக்காங்க. டேவோட அம்மா நம்ம சுகாவோட அம்மா இருக்காங்க. எப்படி இது போய் இவ்வளோ கேர் பண்ணுறா அப்படி இருக்கா ப்ராங்க்னு சொல்லிட்டு சீட் பண்ணால் சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே இது என்னமோ எல்லாரும் லைஃப்பில் ஒரு டைம் மிஸ்டேக் பண்ணுவாங்க இல்லையா அது நம்ம ஒரு டைம் அவங்க ரியலைஸ் பண்ணிட்டு மனைவி திரும்ப அவன் பருகுபடிதான் அவங்க சொல்லி இப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சார் இப்போ சுகா பார்த்தா அவருக்கு மாதிரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நம்ம வீட்டுக்கு போகலாமா கேட்குறாங்க. நம்ம வீட்டுக்கு அவங்க எல்லாரும் இருக்காங்க மாதிரி ஆக்கூடாவே இருக்குது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சுகா கேட்குறாங்க. அவ்வளோ தானே சார் சுகா டே அப்படி சுகா லிஃப்ட் பண்ணுறாங்க. இவங்களாம் பார்க்குறாங்க என்ன சுகா பண்ணுறது என்ன டே பண்ணுறது சொல்கிறாங்க. இல்லை என்ன ஒய்ஃப் ஆக்கூடா ஃபீல் பண்ணுறாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு கூட்டிட்டு போயிடுது. இப்போ இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே அவங்க ரெண்டு நல்லா ஸ்டாண்ட் இது போதும்னு சொல்லிட்டு இப்போ காரில் சுகா சுகா அனுப்பிக்கிறாங்க. எங்களை கோமடா
உனக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவை ஏன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. உனக்கு கோவம் அடிச்சு கொடுத்துட்டீங்கோ சரி ஆனால் எனக்கு போய் நடிக்காது சொல்லி நான் எங்கே போகிறேன், நானே குழந்தை உங்களோட தான் இருக்கும், உனக்கு ஆர்ச்சி பண்ணணும் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேட் பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. வெட்டிங் நைட் மட்டும் பார்க்க நீ பாட்டுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டா சொல்கிறாங்க. சுகா பார்க்க டேட் பார்க்குறேன்னு சொல்கிறா. நீ பாட்டுக்கு வெட்டிங் நைட்டில் மட்டும் பேசணுன்ட்டு சண்டை போட்டு நினச்சிக்கலாம் நீ என்ன தான் சொல்கிறாங்க. டேட் பார்க்குறேன் என்ன பண்ணுறது, எனக்கு 5 வருஷம் நான் மிஸ் பண்ணேன்டா ஏக்கோ எல்லாமே இருந்துச்சு, அதான் நான் அவனை டக்குன்னு ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம டேட் சொல்கிறாங்க. இப்போ அது சுகா அமைதியாக இருக்காங்க. என் உனக்கு தான் பிடிச்சிருந்துச்சி கேட்குறாங்க. அங்கே பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க பிடிக்கல. டே கேட்குறாங்க. இன்னும் பிடிச்சிருக்க கார் ட்ரைவ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்புறமா டே தான் ட்ரைவ் பண்ணுறா சொல்லிட்டு அப்புறம் ட்ரைவ் பண்ணிட்டு வீடு கூட்டு வராங்க. அப்புறமா சுகா லிஃப்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க சொல்லுவாங்க பிடிக்கல சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு பிடிக்கல ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இல்லை சொல்கிறாங்க. அப்புறமா டேவும் சுகாவும் பார்க்குறேன் என்ன பண்ணுறது, நான் இன்னும் மோஸ்ட்லி ஒன்று தானே லவ் பண்ணுறேன் மூணு பண்ணுவோம்லடா சொல்லிட்டுமா சுகா சொல்கிறாங்க. இப்போ டே போட்டு நம்ம சுகாவை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சாரிடா சுகா நான் ஹார்ட் பண்ணிக்க கூடாது ஐம் சாரி சொல்கிறாங்க. நான் ரொம்ப வருத்தம் தெரியுமா சொல்கிறாங்க. ஐம் சாரி சொல்கிறாங்கன்னு நான் எப்பவும் இப்படி மறக்கலை, எனக்கு கோவம் வந்துச்சு ஆனாலும் நான் வந்துட்டு எல்லாம் மறக்க முடியல சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நம்ம மறக்க விட மாட்டேன் ஓகேவா, அதுக்கப்புறம் நான் ரெஸ்ட் ஆஃப் பத்திரம் பார்த்துருவோம் சொல்லிட்டு இப்போ அவர் நம்ம சுகரை ரொம்ப கிஸ் பண்ணுறாங்க. சுகாவுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. இப்போ அவர் டே எடுத்து கிஸ் பண்ண அனுப்பிச்சாங்க. டேவும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே நம்ம ஜிம் ஜெக்கி சரி பார்த்தோம்னா ஜேகே ஜிம்முக்கு கன்ஃபியூஸ்லாம் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆக்சுவலி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க பரவாயில்ல வாசிட்டு சுகா ஜேகே வந்துட்டு ஸ்னோஃபால் இருக்கும் அதில் அழகாக சமைச்சு பண்ணாங்க. அந்த ஹார்ட்டிலாம் ஸ்னோஃபால் வந்து எப்படி அங்கே மேக் பண்ணுறாரு நிறையா சொல்லிட்டு ஜிம் பார்க்க கொஞ்சம் நேரத்துக்கு உருகி போயிருமே சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறது அதுக்கு என்ஜாய் பண்ணி வச்சுட்டாங்க. ஜிம் போயிட்டு அந்த ஹார்ட்டின் வந்து மேக் பண்ணிக்காரு. அதில் போய்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஃபிங்கர்ஸ் வச்சுட்டு. ஜேகே பார்க்குறாங்க. நான் சொல்லிட்டு 2 பேரும் உங்கள் வெட்டிங் ரிங் வச்சுட்டு எப்படினாக்கா அவங்க ஹேண்ட் வந்துட்டு வச்சு அதை பிக்சர் எடுத்துட்டு இருக்காங்க. ஜேகே ரொம்ப ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலி பேக் ரிட்டர்ன் ஆகுறாங்க. இப்போ இந்த பக்கம் சுகா ஜேகே டே பார்த்தா ஆஃபீஸ் வராங்க. ஒன்றா தான் கொலாபரேஷன் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க பாரு சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு யாரால பர்மிஷன் எடுத்து யாரா கேட்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அப்புறம் இருக்காது சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஏன்னா ஹார்ட் பண்ணுறா கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்படிலாம் எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அன்றைக்கி ஸ்டார்டிங் தான் எனக்கு வெட்டிங் டே நைட் அன்றைக்கி சொல்கிறாங்க. வெட்டிங் டே நைட்டு சொல்கிறாங்க. அப்புறம் சுகாவும் சுகாவுக்கு டேக்கும் வெட்டிங் டே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்காக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம சுகா வந்துட்டு இப்போ இப்போதான் ட்ரெஸ் செஞ்சு உட்காந்துருப்பாரு. நம்ம டே கிட்ட போகிறாங்க. டக்குன்னு நம்ம சுகா வந்து டே புஷ் பண்ணாமல் ட்ரை பண்ணுறாங்க. அவருக்கு அப்புறம் ரொம்ப கோவமாக இருக்குது. அந்த கோவத்தை குறைக்கினாக்க அப்படி தான் பண்ண சொல்லிட்டு டக்குன்னு பின் பண்ணிடுறாரு. சுகா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. விட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு போய் ஜிம் சுகா நெக்கால கிஸ் பண்ணுறாங்க. பைட் பண்ணி இப்போ சுகா பார்க்குறாங்க. விட்ரா பொறுக்கி அப்சராவும் சொல்கிறாரு. இவர் கேட்கறவே இல்லை தப்பு தான் சார் பண்ண தப்பு மன்னிச்சுக்கோ சொல்லிட்டு இவருமே போய்ட்டு எப்படினாங்க நெக்கில் பைட் பண்ணி ஒரு மாதிரி கிஸ் பண்ணவும் ஸ்டார்டிங்கு சுகா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவார். போக அவர் அந்த கிஸ்ல அவர் ரொம்ப டே ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணிப்பார். அது அப்படியே மெல்ட் ஆகிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 பேருக்குள்ள போயிருக்கும் 7 மணிக்கு இப்போ மகையும் கூட ஃபைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது கூட நடந்திருக்கும். டெய்லியும் ஃபைட் பண்ணுவோம். டெய்லி நைட்டு நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் டே ஒரு லுக் விட்றாங்க. ஒரு கேவலமாக லுக் விட்றாங்க. இப்போ நம்ம ஜேகே சிரிக்கிறாங்க பார்த்துட்டு. டே பார்க்குறேன் எப்படி பார்க்க சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் என்ன எப்படி சொல்கிறாங்க. என் அண்ணாக்கிட்ட சொல்கிறாங்க பாரு என் ஒய்ஃப் ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஃபைட் பண்ணுவேன் நல்லா படம் செய்வேன் எல்லாம் பண்ணுவோம் என்ன வச்சு கேட்குறாங்க. ஓ அப்படியோ ஜிம்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாம் மேரேஜ் நடந்தா தெரியுமில்ல ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீ என் தங்கச்சி தான் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுத்தீங்க அதனால என் லைஃப் ஹாப்பியாக இருக்குது. இப்போ என் ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. என் ஷோ நம்ம தான் பார்த்துப்போம் சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ப்ராமிஸாக பார்த்துப்பல ஜிம் கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்த்துப்பேன் நம்பி ஜிம்னு சொல்லிட்டு நம்ம டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ ட்ரூ தானே என்ன லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறேன். அது இப்போ பண்ணி தப்பு தானே சொல்ல மாட்டேன் ஓகேவா மன்னிச்சிட்டு சொல்லி ஜிவா டே கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெகே அவன் ஜஸ்ட் உங்கள் அண்ணன் சேஃபாக இருக்கான்னு கேட்குறது அதுவும் தெரிஞ்சுக்கிட்ட ஓகே மற்றபடி அவன் வந்து தப்பாக அவங்கள நினைக்கிறத சொல்கிறாங்க. அப்புறமா உங்களை புரியுது உங்கள் அண்ணன் மேலோட கேரிங்காக கேட்குறேன்னு புரியுது ஓகேவா நீ கோமா கூட தெரிவிக்க நான் வாங்கிக்கிறேன் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு திட்டலாம் எதுவும் இல்லை ஓகேவா ஏன்னா உங்களை பார்த்துட்டா மட்டும் போதும் வேறு எதுவும் வேணாம் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ மட்டும் வந்துட்டு ஃப்ரெண்ட்லி ஆகிறாரு. இப்போ என்ன இவங்கள்ட்ட நல்லா மிங்கிள் ஆகிறாங்க. இப்போ நம்ம சுகா வந்துட்டு அந்த மியூசிக் ப்ரொடியூசர் ஆஃபீஸுக்கு அங்கே போயிட்டு வந்துருக்காங்க. இந்த ஆஃபீஸ்க்கு வராங்க. நம்ம சுகா வந்து மெயினாக டே பார்த்தா ஜூஸ் ஆர்டர் பண்ணி தராங்க. இதை குடிக்க சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் சுகா வேணும் வாங்கிட்டு சொல்கிறாங்க. அது குடிக்க சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி விடுறாரு. இப்போ ஜிம்முக்கு பார்க்க ரொம்பவே பிடிச்சிருக்கு பரவாயில்லையே உண்மைக்கு கேர் தான் பண்ணுறாரு இவர் சொல்லிட்டு ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம செக் பார்க்குறேன் நான் ப்ரௌடாக பார்க்குறேன் சொல்கிறாங்க. இல்லை ஜோங்கா எந்த ஃபைட் பண்ணாலும் இப்படிலாம் இது பண்ணாலும் கேரிங் இருக்கிற அப்போ ட்ரூவாக பிடிப்பாங்க போல ஜிம் சொல்கிறாங்க. இப்போ செக் பார்க்குறேன் ஆமாண்டா சொல்கிறாங்க. பரவாயில்ல நல்ல ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. செக் பார்க்குறேன் அப்போ நானும் சொல்கிறாங்க. அடுத்து நீ நீ வந்துட்டு நான் சொல்லிட்டு நீ நல்ல ஹஸ்பண்ட் போ ஜிம் சொல்கிறாங்க. செக் பார்க்குறாங்க. ஓ இப்போ அப்படி தான் லவ் பார்த்ததும் எனக்கு இது சொல்கிறாங்க. அப்படி இல்லை ஜோங்கா நீ வேறு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் டைட்டாக பண்ணுறாங்க. நான் தான் ஒய்ஃப் ரொம்ப லவ் பண்ணுறேன் பார்த்துப்பேன் அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு தெரியும் ஜிம் தான் யார் கூட கம்பேர் பண்ணிக்காது ஓகேவா நீ வேறு நீ ஸ்பெஷல் ஒன்றாலும் யார் கூட கம்பேர் பண்ணக்கூடாது ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ அப்படி தான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி சொல்லிட்டு ஒன்று சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் நான் ஜஸ்ட் ஸ்டோரி தான் சொல்ல முடியும் ஓகேவா சொல்லுவாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. அதானே நீ அதுவும் டே விட்டு கொடுக்காது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கி நினைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு 2 பேருமே
இப்போ நம்ம ஜேகே ஜிம்ல ஹக் பண்ணிட்டு அழகாக பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் டே பார்த்தா சுகாவை அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. டெய்லியுமே சுகா அந்த ஆஃபீஸ் வருவார், வந்து உட்காந்து பாரு. நம்ம டே பார்த்தா அவருக்கு எல்லாமே வாங்கி கொடுத்தோம், ஃபுட்டாக இருக்கட்டும், ஜூஸாக இருக்கட்டும், கால் வரைக்கும் பிடிச்சி விட்டுருக்காரு. சுகா இருக்க எல்லாரும் அவங்க பார்க்குறாங்க பாருங்க, ஸ்ரீவோ இப்படியே பண்ணுவா கேட்குறாங்க. ஆனால் ஸ்ரீவோ தான் அவருக்கு ஹஸ்பண்ட் தானே சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க, பரவாயில்ல சுற்றி பரவாயில்ல பார்த்துருக்காங்க. டேவை பார்த்து நம்ம டேக்கு ஜிம்முக்கு இப்போ நல்லா பாண்டிங் வருது. இப்போ ஜிம் வந்துட்டு டேக்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, அவங்க நல்லா பார்த்துக்கிறாரு இல்லையா, அதனால உங்களுக்கு பாண்டிங் இருக்குது. ஜெகிக்கு தான் பாசிட்டிவாக இருக்குது. ஏன் தான் பிஸ்னஸ் பார்ட்னர் வந்தாலும் அப்படி சொல்லிட்டு ஆக்சுவலாக ஜெக்கிட்ட நல்லா பேசுவாங்க, 2 பேரும் பாண்டிங் தான். நம்ம சுகா ஜெக்கிட்ட நல்லா பேசுவாங்க, அவருக்கு தான் தம்பியெல்லாம் பார்த்துதான் அவருக்கு ஒரு பாண்டிங், நல்ல ஸ்பெஷலாக ஒரு பாண்டிங் இருக்குது. இப்போ டே பார்க்குற நைட் எங்கள் வீட்டில் வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கும் போகிறாங்க. இப்போ பார்த்தா அழகாக இருந்துச்சு இருக்கு. ஜிம் பார்க்க என் டீம் குக் பண்ண வருமானு கேட்குறாங்க. குக் பண்ண தெரியும் ஜிம்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க, என்னோட கூப்பிட போகிறாங்க ஜெக்கி கேட்குறாங்க. நீ எதுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குற ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க, சரி நான் ஃபஸ்ட்டு வர விட அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவனை ஃபஸ்ட்டு வரவங்க அப்படி ஜிம் போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஃபைனல் ஃபுட்டாக சாப்பிட்டுருப்பாங்க. சாப்பிட்டுட்டு இப்போ ஜிம் ஜெக்கி விட்டுக்கிறாங்க. ஜெக்கி தூங்கிட்டுருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜிம்க்கு தூங்கலாம், ஜிம் கூப்பிட்றாங்க, நீ போய் தூங்க. ஜெக்கி உட்காந்துக்கிறாங்க சோஃபாவில். என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க, பாருங்க இந்த வீக்கெண்ட் வேணா நம்ம வந்துட்டு அங்கிள் வீட்டுக்கு போகலாம், ஜாலியாக இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. உனக்கு அப்பா அம்மா கூட தான் ஜாலியாக இருக்கும், அப்புறம் வந்துட்டு உங்களோட அண்ணா சுகா கூட தான் ஹாப்பியாக இருக்கும், அப்புறம் உங்களோட அண்ணோட ஹஸ்பண்டு அதான் டே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, ஆமாம் டே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, டேட்டின்னு சொல்லாத கொண்டுடுவான். ஜெக்கி சொல்கிறாங்க, கொண்டு ஏடி பேசிட்டு இருக்கா ஜிம் கேட்குறாங்க. டே எப்படி ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஆமாம் டே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, இப்படி சொல்லாது ஜிம் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் ஜிம் கேட்குறாங்க. எனக்கு பாசிட்டிவாக இருக்கிறது எதுக்கு சொல்கிறாங்க. நீ எல்லாரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறத தவிர சொல்கிறாங்க. என்ன ஜெம்கா பேசுகிறா, நம்ம ஒய்ஃப் ஓகே உங்கள் 24 பேசணும் கூட தான் இருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, இருக்குன்னு பேர் ஆனால் அப்படிலாம் எதுவுமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இப்போ என்ன உனக்கு கோவமாக சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு கோவம் தான். ஜெக்கி சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, என்ன பண்ணுற ஒரு காலத்தில் கோல்டான ஒரு பையன் இப்போ லெவலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, யாரும் கேட்குறாங்க. அது ஒரு பாசம் பேர் ஜாங்குக்கு சரியா கோவப்படும் போது அவ்வளோ அழகாக இருக்கும், பசுவாகவும் இன்னும் அழகாக இருக்கும். அவங்களுக்கு தெரியல நான் யார்கிட்ட பேசுகிறாலும் என் ஜெக்கை பார்த்தா பேசணும்னு சொல்லிட்டு அவங்க தெரியல சொல்கிறாங்க. ஜெக்கி பங்குச்சுமா நீ என்னை பற்றி பேசுகிற சொல்கிறாங்க. இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க பற்றி பேசுவோம் ஜிம்னு சொல்கிறாங்க. இது பக்கத்து இருக்காரா சொல்கிறாங்க. பக்கத்து கிராண்ட்ஃபாதர் தான் இருக்காரு சொல்கிறாங்க. ஆமாம் அந்த மிலிட்ரி கிராண்ட்ஃபாதர் இருக்கார்ல அவர் பற்றி பேசுவோம் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறது என்ன பேசுகிறதா சொல்லிட்டு சங்கா சும்மா ப்ளே பண்ண ஓகேவா, நான் அவங்கள பற்றி மட்டும் தான் பேசுவார் இருக்கட்டும். எனக்கு ப்ரௌடாக இருக்கும், நீங்கள் பெஸ்ட் ஹஸ்பண்ட் தெரியுமா, பெஸ்ட் ஹஸ்பண்ட் பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் எப்போ அடிக்கடி சொல்லுவார். ஜிம்மி லைஃப்பில் நீங்கள் சூஸ் பண்ண ஒரு பர்சன் கரெக்டான பாஸாக இருக்காங்க சொல்லிட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா. என் சரி நான் இதை பெஸ்ட்டு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க தெரியுமா. அப்படி சொல்லிட்டு நான் ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க நிஜமா அங்கிள் அப்படி சொல்லுவாங்க. அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அங்கிள் சொல்கிறேன் பெரிய விஷயம் கிடையாது ஓகே நீ சொல்லு, அவங்க பெஸ்ட் ஹஸ்பண்டா நல்லா பார்த்துக்கிறேன் நான். ஜெக்கி கேட்குறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அப்போ ஏதாவது ரிவார்ட் கூட ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சார் கேட்குறாங்க, ஜிம் பார்க்குற ரிவார்டு தானே எனக்கு பாஸ் ஜிம் இப்போ. ஜெக்கி அழகாக பின் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்க ரொம்ப ஹாப்பி. அப்போ ஜிம் கூட கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ஸ்ட்ராங்காக கொடுறா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு அப்புறம் கொடுக்க ஒரு ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி ரிட்டர் பண்ணுறாங்க. இங்கே பாருக்கு மாமா கொடுக்குற மாதிரி இது மாதிரி பண்ண. ஜெக்கி சொல்கிறாங்க, மாமாவா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க, ஏன் சொல்கிறாங்க, மாமா கூட பிடிக்காச்சவங்கக்கா சொல்கிறாங்க. பிடிக்காதான் எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க, சரி விட்டு உனக்கு பிடிக்குன்னா கூப்பிட்றேன் ஓகேவா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, அது அப்போ சொல்லிட்டு ஜெக்கி ஜிம்க்கு எல்லாமே அழகாக போயிருக்கும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இப்போ கோவம் போயிட்டா சொல்கிறாங்க. கோவம் போயிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க, அடிக்கடி இப்போ கோச்சிப்பேன் சொல்கிறாங்க. எதுக்கு நான் உங்களுக்கு சமாதானம் பண்ணுறதுக்கு அவங்க சொல்கிறாங்க. கோச்சிக்கோங்க நான் சமாதானம் பண்ணுவேன் சரியா, என் ஜம்காவை நான் சமாதானம் பண்ணுவேன் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, நான் அவனை எதுவும் சொல்கிறாங்க, எதுவும் ஹர்ட் பண்ணவே சரியா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த இடத்துல லவ் அதிகமாக இருக்கோ அங்கே தான் பசு வாங்க சரியா சொல்கிறாங்க. நீங்கள் லவ் பண்ணுறத பசு வாங்க புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க, ரொம்ப ஹாப்பியாக லைட்டாக படிக்கிறாங்க. அது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 2 months சாப்பிட்டதுனால ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காரு. அந்த பக்கம் நம்ம சுகா வந்துட்டு ஒரு 4 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. நம்ம ஜிம் 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஜெக்கியும் பார்த்து அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜிம்மு ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது. ஜெக்கியும் சரி டேவும் சரி 2 பேருமே அவங்கள ஒய்ஃப் நல்லா அழகாக பார்த்துக்கிறாங்க. நம்ம டே பார்க்குறாங்க, என்ன விடவா நீ அழகாக பார்த்து போக சொல்லி பேர் அவர் பார்த்துருக்காரு. ஜெக்கி பார்க்குறீங்க எதுவும் முன்னாடி பற்றி பேசுறீங்க, ஏன்னா எனக்கு கம்பேர் பண்ண கூடாது சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறீங்க, நீ ஏன் ஜம்கா அவரோட சண்டை போட்டிருக்கா சொல்கிறேன். சண்டைலாம் போல பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அதுக்கு நடந்து ஒரே வீட்டில் இருக்காங்க. இப்போ எனக்கு ஒன்றா ஸ்டே பண்ணியிருக்காங்க. அந்த ரீசனால் தான் கொஞ்சம் ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு இதெல்லாம் மேக் இப்படி தான் பிடிக்கும் சரியாக சொல்கிறாங்க. எங்கே எனக்கு சொல்லிக் கொடு ஜெக்கி டே கேட்குறாங்க. நான் ஏன் சொல்லி தரேன் சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லிக் கொடுறா சொல்கிறாங்க. நீ நானும் சொல்கிறாங்க. நம்ம எப்படினாக்க கோபுறதில்லை சொல்கிறாங்க. ஓ கோபுறதில்லை வாங்க சொல்கிறாங்க. அந்த கோபுறதில்லை கூட சொல்கிறாங்க. அப்புறமா ஜேகே வந்து ஆசை கொடுக்குறாங்க. இப்போ 2 பேரும் வாங்கிக்கிறாங்க. சுகா சிரிக்கிறாரு, உனக்கு சிரிக்கிறதா நீ ஜிகே பார்த்துட்டு காப்பி தான் பண்ணுவேன் சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது அவனால பண்ணுறான் சொல்லிட்டு காப்பிட்டா இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க, பாரு உனக்கு எது வராது பண்ண ஓகேவா, நான் எதுவும் தப்பா நினச்ச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, நான் கற்று போயிடாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாருங்க டே சுகா சொல்லிட்டு போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வருதோ அதை மட்டும் பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, கண்டிப்பாக சொல்கிறாங்க. டே சுகா பார்க்குறேன், ஆமாம் என் தம்பி சொல்கிறது கேளு ஓகே, உனக்கு என்ன வருது அந்த பண்ண ஓகே, ஜேகே என்ன பண்ண அவங்களுக்கு என்ன வருதோ அதவும் பண்ணிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து காப்பில் பண்ணணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தவங்க லவ் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் லவ் டஸ் ட்ரூவாக இருக்கணும் ஓகேவா சொல்லிட்டு நம்ம டே சுகா சொல்கிறாங்க. டேக்கு புரியுது நான் கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருப்பா சொல்கிறாங்க. எனக்கு அது போதும்
எனக்கு அது போதும்னு சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக லைஃப் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜிம் ஜெக்கி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. நம்ம சுகாட்டே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. எனக்கு அவங்க ஆஃபீஸ் விஷயமா ஒர்க் பண்ணுறது பக்கத்தில் வீட்டில் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான், மற்றபடி தந்துட்டு அவங்க வீட்டில் இருக்காங்க. டேஸ் அது அழகாக பசிட்டு இருக்கு. அந்த பக்கம் ஜெக்கி பார்த்து ஜிம் அழகாக கேர் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போதான் பாப்பா மேலே தான் அப்பாவுக்கு ரொம்ப பாசம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. எப்படின்னா பாப்பாவோட அப்பாவுக்கு பாப்பா மேலே தான் பாசம் என்னன்னு எனக்கு கணக்கு தெரிய சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓ அப்படியா அவங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ இதே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற வா சொல்லிட்டு சொல்கிறாங்க. டெடி பேர் சொல்லிட்டு பிடிக்கிறதா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஜங்கா ஜிம் வாங்கிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது எப்படி என்னோட ஃபஸ்ட்டு பாப்பா ரொம்ப பிடிக்கும். அப்படியே செகண்ட் தான் குட்டி பாப்பா. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நிஜமா அப்போ ஜெக்கி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அப்போ ஜிம்முக்கு ஒரு 8 months இருக்கும். இந்த பக்கம் சுகாவுக்கு ஒரு கேர்ள் பேபி பிறந்துட்டா. டேக்கு தான் அந்த பேபி பார்த்தோம் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். அப்படி கூப்பிட்டு நம்ம டே மாதிரியே இருப்பா. நம்ம சுகா பார்க்குறாங்க. ஹாப்பியஸ்ட் ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு ஃபோன் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பேபி எல்லாமே ரொம்ப ஹாப்பி பார்க்குறாங்க. ஜிம்மோட ஹாஸ்பிட்டல் வரல. ஏன்னா ரொம்ப 8 months அதனால வர முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு வீட்டில் விட்டு வந்துருப்பாங்க. ஜிம்மி வந்து வீடியோ கால் பார்க்குறாங்க. பேபி ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி வந்து பேர் மாட்டாரு. நம்ம ஜிம்மில் அம்மா தான் வீடியோ கால் காமிச்சிருப்பாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. நமக்கு எனக்கு பாப்பா வர போகுது. வெளியே குட்டி பாப்பாவை தம்பியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க எதுவாக இருந்தால் என்ன எனக்கு அப்படியே ஜெக்கி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபைனலி அவங்களுக்கு மட்டும் ஒன்று சாப்பிட்டு பாய் போய் பண்ணிருப்பாங்க. இந்த பாய் பேபின்னு பண்ணிட்டு ஜிம் மாதிரி இருக்கும். ஜெக்கி ரொம்ப ஹாப்பி. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி பையனை கீழே விடாதீங்க சரியாக சொல்கிறாங்க. ஜெக்கி பண்ணி கீழே விட மாட்டேன். எனக்கு இந்த லட்டு இல்லை. ஜெக்கி சொல்கிறாங்க. சரி உங்கள் லட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் பிஸ்னஸ்லேயும் ஒன்றா தான் இருக்காங்க. வீட்லேயும் ஒன்றா தான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த பக்கம் பார்த்தா நம்ம டே வந்துட்டு அவங்க கொலாபரேஷன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக மட்டுமே இருக்காங்க. எப்படின்னாக்கா ஜிம் ஜெக்கி டே சுகா அடிக்கடி வந்து ஒன்றா கேதர் ஆவாங்க. இப்போ நம்ம டேயோட பிஸ்னஸில் நம்ம சுகாவும் ஒன்றா தான் ஹெல்ப் பண்ணுவார். அவர் மியூசிக் ப்ரொடியூசராக இருந்தாலும் கூட இவர் ஹெல்ப் பண்ணுவார். ஒரு ஒய்ஃபை பேக் பண்ண நம்ம டே பார்க்குறாங்க. உண்மையாக நான் யூஸ் பண்ணிச்சிருக்க லைஃப் வந்துட்டு நான் வந்துட்டு எப்படி சொல்லிட்டு ஒரு பொக்கிஷத்தை இழந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்க சொல்கிறாங்க. உண்மை பர்சன் நான் இழந்துன்னு வச்சுக்கேன். கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். எனக்கு பியோர் ஜம்டா மற்றவங்களுக்கு ஜாப் கொள்ளது எல்லாமே அப்படின்னா ட்ரூவான ஒரு பர்சன் தெரியுமா. ரொம்ப ஹானஸ்ட் ரொம்ப சாஃப்டான பர்சன். சரி ரொம்ப சாஃப்ட் டே சொல்கிறாங்க. எதுக்காக யாரும் ஹர்ட் பண்ண மாட்டேன் சொல்கிறேன். டே சொல்கிறாங்க. நிச்சயமாக எப்பவும் ஹாப்பியாக வச்சு பண்ணி ஹார்ட் ஆகல எங்கே இல்லை ஹார்ட் ஆகல டே சொல்கிறேன். சுகா சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் நம்ம ஜிம்மோட பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்க 2 பசங்க கூட ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரோட பசங்களையும் இந்த பக்கம் நம்ம ஜேகே ஜிமின் பேபி அந்த பக்கம் சுகா டே பேபின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. இதே நம்ம ஜேகேட கிராண்ட் பேரண்ட்ஸ் வீட்டில் பார்த்தோம். ஜேகேட கிராண்ட் பேரண்ட்ஸ் ஜேகேட பேரண்ட்ஸ் ஜிமின் ஜேகே பேபி சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக பிக்சர் எடுத்துருப்பாங்க. சேம் இந்த பக்கம் நம்ம டேக்கும் வந்துட்டு நம்ம ரியானாவுக்கும் ஒரு பர்சனுக்கும் மேரேஜ் ஆகுது. பையனை பார்த்து மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ இன்றைக்கி அவங்க சேர்ந்து மேரேஜ் எடுக்காங்க. ஏன்னா காய் ஜெயக்கு மேரேஜ் கொடுத்தாங்க. ஓகேவா ஜிம் பார்க்குறாங்க. ஃபைனாக அந்த காய்க்கு மேரேஜ் ஆகும் சொல்கிறாங்க. இப்போ ஜெகே ஆமாடா பாவம் ஜெயக்கு ஃபைனல் ஓகே சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் பார்த்துருக்காங்க. ஃபைனலாக காய்க்கும் ஜெயக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். இப்போ அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக ஆகிடுச்சு. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. அவங்க பறிச்சு அடிச்சு தூங்க சரியா சொல்லிட்டு பேபி அழகாக அப்படி தராங்க. ஜிம் ஜெகே பார்த்துருக்காங்க. என்னமா சொல்லிட்டு எனக்கு உங்கள் வயசுன்னு சொல்கிறாங்க. ஜெகி கொண்டு வந்துடுறேன் கொஞ்ச நேரம் மட்டும் போகிறது கோர்ஸ் ஜிம் சாரி சொல்லிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. இப்போ ஜெகி பேபி தூங்கினதுக்கப்புறம் எதோ தொட்டிட்டு படுக்க வராங்க. என்னமா சொல்லிட்டு இன்னைக்கு தூங்க வச்சாங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி தூங்க வைக்கிறாங்க. சொல்லிக்கிட்டு ஒரு கூப்பிட்டு அழகாக ஜஸ்ட்டில் படுக்க வச்சுட்டு அப்படி தராங்க. ஜிம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அப்படி சொல்லி யாரும் கிடைக்க முடியாது தெரியுமா சொல்கிறாங்க. ஏன் ஜெகி கேட்குறாங்க. எவ்வளோ அழகாக பார்த்துக்கிற பாரு என்னையும் கேர் பண்ணிக்கிறேன். எவ்வளோ அழகாக பார்த்துக்கிறா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. ஒரு ஹஸ்பண்டா ஒரு அப்பாவா நான் இப்போவும் என் குழந்தையும் சொல்லி என்னோட இன்னொரு குழந்தை பத்திரம் பார்த்து பேசுகிறேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே நானும் ஒரு குழந்தை ஜம் சொல்கிறாங்க. என் குழந்தை தான் ஜெகி எப்படி ஜிம்மில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு ரியல் லைஃப் எப்படின்னு தெரியல சரியா. ஆனால் ஸ்டோரியில் நீ தான் ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட் த வேர்ல்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி எதுவும் ஸ்டோரி ரொம்ப ஹாப்பி பண்ணுறேன். ஓகேவா நான் எப்படி சொன்னாக்கா ஜேகே வந்து ரியல் லைஃப் எப்படின்னு எனக்கே தெரியாது. ஓகே நம்ம யாருக்குமே தெரியாது. ரொம்ப நல்ல பர்சன் தெரியும். எனக்கு பிடிக்கும். ஆனால் எஃப்எஃப் எனக்கு அவர் தான் பெஸ்ட் ஹஸ்பண்டாக ஃபீல் ஆகும். ஓகே ஸ்டோரியில் சொல்லும் போது எனக்கு அவர் அப்படி ஃபீல் ஆகும். ஓகேவா சரி ஓகே நம்ம பிடிச்சி நம்ம பாட்டிக்கிறேன்.